நேற்று வந்து நம்ம எது வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா, நேற்று நம்ம இன்வாய்ஸ் கிரியேட் பண்றதுன்னு சொல்லி கொடுத்தேன். இன்வாய்ஸ் எப்படி கிரியேட் பண்றது, அதை எங்க போய் மேனேஜ் பண்றது, எப்படி நம்ம செட்டப் பண்றது சொல்லி கொடுத்தேன். நெக்ஸ்ட் வந்து இன்வாய்ஸ் டைப்ஸ் பார்ப்போம். இன்வாய்ஸ் என்னென்ன சார் டைப்ஸ் அது இருக்கு அந்த டைப்ஸ் அது சொல்லுங்க. திருப்பி பண்றீங்களா சார்? ஓகே மேம் பண்ணலாம். இன்வாய்ஸ் எப்படி இல்ல அது create ஓவர்வியூ தான். சிஸ்டம்ல உங்களுக்கு சொல்லி தருவாரு. சிஸ்டம்ல ஒண்ணா காமிங்க, அதை ரிவைஸ் பண்ணிக்கோங்க லாஸ்ட்ல. சரியா? பண்றது சார்? ஓகே. சிஸ்டம்ல ஒரு டைப் சொல்லி தருவாரு உங்களுக்கு. ஆமா இன்வாய்ஸ்னா சார். என்ன, கிரெடிட் மெமோ, டெபிட் மெமோ. ஸோ அதை சம்மரைஸ் பண்ணும்போது அதை பாருங்க. சரியா? அப்போ புரியும் கிளியரா. ஓகே ஓகே. இன்வாய்ஸ் எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, சார் லைன்ல இருக்கீங்களா? ஹலோ நெட்வொர்க் இஷ்யூ பண்ணிட்டு இருந்தோம். ஓகே ஓகே. நேற்று வந்து நம்ம எப்படி பார்த்தோம் அப்படின்னா, இன்வாய்ஸ் கிரியேட் இன்வாய்ஸ்ல பார்த்தோம். கிரியேட் இன்வாய்ஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணி இதான் நம்ம இன்வாய்ஸ் பேஜ். நம்ம நேற்று வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா, இந்த டைப் இருக்கீங்களா, இதான் இன்வாய்ஸ் டைப்ஸ். நேற்று இதுல வந்து நம்ம ஸ்டாண்டர்ட் இன்வாய்ஸ் பார்த்தோம். இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ப்ரீ பேமெண்ட். நெக்ஸ்ட் டெபிட் மெமோ, கிரெடிட் மெமோ. கிரெடிட் மெமோ அப்போனா சொன்னேன் நாம அப்போ ஒரு பர்ச்சேஸ் வாங்குறோம், திரும்பி ரீசேல் பண்றோம், அந்த சேல்ஸ் ரிட்டர்ன் பண்றோம் அப்படின்னா அதுக்கு நம்ம கிரெடிட் மெமோ ரைஸ் பண்ணுவோம். நம்ம அந்த ஒரு ப்ராடக்ட் ரிட்டர்ன் பண்றோம் அப்படின்றப்ப நம்மளோட மணி வந்து கஸ்டமர்கிட்ட இருக்கும். அப்போதான் அது நம்ம பே பண்ண தேவையில்ல. நம்ம என்ன ப்ராடக்ட் ரிட்டர்ன் பண்றோன்ற ப்ரீபெய்டு வந்து நம்ம கிரெடிட் மெமோ பண்ணோம், இல்லை ஆல்ரெடி கிரெடிட் மெமோ பண்ணியிருக்கோம் அப்படின்றப்ப நம்மளோட பேமெண்ட் வந்து வெண்டார்ஸ் கிட்ட இருக்கும். அப்போ பண்றதுதான் ப்ரீ பேமெண்ட். கிரெடிட் மெமோ அப்படின்றது சேல்ஸ் ரிட்டர்ன் அதுக்காண்டி பண்றது. அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணிக்கிறேன். நான் ஒரு நம்பர் கொடுத்துக்கிறேன். கரன்சி வந்து நான் ஒரு 10,000 டெபிட் மெமோ பார்த்தீங்கன்னா லைன்ஸ்ல வந்து எதுக்காண்டி டெபிட் மெமோ கிரியேட் பண்றோம், கிரெடிட் மெமோ கிரியேட் பண்றோம் அப்படின்றத சொல்றேன். அமௌண்ட் வந்து நான் 10,000. இப்போ நான் இதை வந்து மைனஸ்ல போடணும். ஏன்னா 10,000 என் கிளாஸ் 10,000 எனக்கு வெளியே போகுதுல. 10,000 எனக்கு வந்து நான் ஆல்ரெடி 10,000 கட்டிட்டேன். ஆனா 10,000 கட்டினதுக்குரிய ப்ராடக்ட் வந்து எனக்கு சரியா இல்லை அப்படின்னா நான் திரும்ப அந்த 10,000க்கு ஒரு ப்ராடக்ட் ரிட்டர்ன் பண்றேன் அப்படின்னா எனக்கு மைனஸ் தான் போடணும். -10,000. அந்த 10,000 வந்து எனக்கு வெண்டார் கிட்ட இருக்கும். அதனால -10,000 போட்டுக்கிறேன். டிஸ்ட்ரிபியூஷன் கம்யூனிகேஷன் கிரியேட் பண்றேன். அக்கௌண்ட்ல வந்து அக்கௌண்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் சேவ் ஆயிடுச்சு. இப்போ நான் அதே மாதிரி நேற்று பண்ண மாதிரி வெலிடேஷன் பண்ணணும், நெக்ஸ்ட் அக்கௌண்டிங் பண்ணணும், நெக்ஸ்ட் அப்ரூவல் கொடுத்து நான் இன்வாய்ஸ் கம்ப்ளீட் பண்ணணும். அதே மாதிரி நேற்று பண்ண மாதிரி சேவ் கொடுத்துருவோம். சேவ் கொடுத்து எப்படின்னா டேக்ஸ் ஆகும். இப்போ டேக்ஸ் ஏதாவது நான் வேலிடேஷன் கொடுத்து எப்படின்னா டேக்ஸ் எனக்கு ஜெனரேட் ஆகும். நான் அந்த 10,000 பே பண்றதுக்கு ரிட்டர்ன் பண்றதுக்கு வந்து 950 ரூபா டேக்ஸ் போட்டுருவாங்க. 950
இன்வாய்ஸ் வேலிடேட் ஆயிரும். வேலிடேட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நான் அக்கௌண்டிங் பண்றேன். போஸ்ட் லெஜர் கொடுத்தேன் அப்படின்னா அக்கௌண்டிங் ஆயிடும். இப்படிதான் நேத்தும் பண்ணோம். இன்வாய்ஸ் இப்படிதான் பண்ணோம். நம்ம நேற்று டைப் வந்து ஸ்டாண்டர்ட் கொடுத்தோம், அவ்வளவுதான். அக்கௌண்டிங் பண்ணியாச்சு. இப்போ அப்ரூவல் கொடுக்கணும். நான் கோர்ஸ் அப்ரூவல் கொடுத்து மேனுவலாக அப்ரூவல் கொடுத்து இன்வாய்ஸ் அப்ரூவல் கொடுத்துக்கிறேன். அப்ரூவல் கொடுத்ததுக்கப்புறம் என்ன பேமெண்ட் பேமெண்ட் மட்டும் அன்பெயில இருக்கு. பேமெண்ட் மட்டும் பே பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு இந்த இன்வாய்ஸ் கம்ப்ளீட் ஆயிடும். புரியுதா மேம்? இதான் கிரெடிட் மெமோ. நான் கிரெடிட் மெமோ டெபிட் மெமோ போடும்போது மைனஸ்ல போடணும். கேக்குது சார். புரியுதா மேம்? கிரெடிட் மெமோ டெபிட் மெமோ போடும்போது அமௌண்ட் வந்து மைனஸ்ல போடணும். இப்போ நம்ம பேமெண்ட் பண்ணோம் அப்படின்னா பேமெண்ட் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம அந்த பண்ண பேமெண்ட் வந்து வெண்டார்ஸ் கிட்ட போயிடும். 10,950 வெண்டார்ஸ் கிட்ட தான் இருக்கும். நெக்ஸ்ட் டைம் பே பண்ணும்போது ப்ரீ பேமெண்ட் கொடுத்து நம்ம போட்டோம் அப்படின்னா அவன் மிச்ச பேமெண்ட்டை மட்டும் பண்ணா நம்மளுக்கு ப்ராடக்ட் வந்து டெலிவரி ஆயிடும். புரியுதா? சார் கௌதம் சார், இப்போ இந்த பிசினஸ் யூனிட் சப்ளையர் நேம் நம்பர் இதெல்லாம் எப்படி சார் நீங்க எழுதுனீங்க? அதை வந்து ஆல்ரெடி செட்டப் பண்ணி வச்சிருந்தேன். ஆல்ரெடி நம்ம கிட்ட இருக்கும் டேட்டா இது. இல்ல நீங்க கிரியேட் பண்ணுவதெல்லாம் நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணி நான் கிரியேட் வச்சிருந்தேன். பண்ணனும். சப்ளையர் வந்து அட்வான்ஸ் கார்டு அத நீங்க எப்படி பண்ணனும் நீங்க எனக்கு கிரியேட் காட்டுவீங்க பண்ணுவாங்க. இல்லையா? அதுவும் நான் இப்போ சப்ளையர் கிரியேஷன் ஒன்னு பண்ணுவாங்க. ஒவ்வொரு செட்டப்பும் காமிப்பாரு. நீங்க இந்த ஃப்ளோ படியே போங்க. அப்படியே நீங்க இப்படி பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். செட்டப் பண்ணும்போது உங்களுக்கு புரியும். அடுத்து ஒரு ஸ்கிரீனும் ஒரு செட்டப் காமிப்பாரு. ஓகே ஓகே. கிரெடிட் மெமோ புரிஞ்சா மேம்? புரிஞ்சுச்சு சார். கிரெடிட் மெமோ டவுட் இருக்கா? நெக்ஸ்ட் பார்த்தோம். இல்ல சார், எனக்கு ஓரளவுக்கு தான் புரியுது. மேபி ஆன் தி ஃப்ளோ எனக்கு புரியும் நினைக்கிறேன். இல்ல டவுட் என்ன டவுட்னு கேளுங்க, நான் கிளியர் பண்ணிடுறேன். இல்ல டவுட் இல்ல. சப்ளையர் யூஸ் பிசினஸ் யூனிட் அது மட்டும் எப்படி வருது தெரிய மாட்டேங்குதா? இல்ல அது நீங்க டிராப் டவுன் மெனுல இருந்து நீங்க எடுத்து போட்டதை நான் பார்த்துட்டேன். புரியல. நீங்க அது டிராப் டவுன் மெனுல உங்ககிட்ட இருக்கிறத வச்சு நீங்க போட்டதை நான் பார்த்தேன். இதெல்லாம் வந்து கிரியேட் பண்ணி ஆல்ரெடி கிரியேட் பண்ணிருக்கோம். அதுதான் நான் அது பார்த்தேன். கிரியேட் பண்ணிக்கலாம். நம்மளாம் கிரியேட் பண்ணிக்கலாம். நமக்கு என்ன பேரோ யூனிக்கா தேவைப்பட கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா இது பிராக்டிஸ்காண்டி வச்சிருக்க சென்ஸ் தான். கிரியேட் பண்ணிக்கலாம். இது ஆல்ரெடி நான் கிரியேட் பண்ண பிசினஸ் யூனிட் தான். சப்ளையர் நான் கிரியேட் பண்ணி வச்சிருப்பேன் ஆல்ரெடி. சப்ளையர் சைட் சப்ளையர் இந்த சப்ளையருக்கு இந்த இன்வாய்ஸ் கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம டேட் அதெல்லாமே ஃபர்ஸ்ட் பண்ணணும்ல சார். அப்புறம் சிஓஏயும் சார்ட் ஆஃப் அக்கவுண்ட் எல்லாம் கிரியேட் பண்ணிட்டு தானே நம்ம இங்க இன்வாய்ஸ்க்கே வர முடியும். கிரியேட் பண்ணலாம். அவங்க எடுத்தோடனே அதை சொன்னா அவங்களுக்கு புரியாது. அதனால தான் இன்வாய்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுன்னு சொல்லிட்டு செட்டப் பண்ணி பண்ணலாம்னு பாருங்க. ஓகே ஓகே சார். செட்டப் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. இப்போ இது எல்லாமே பேயபிள் கீழ வரும் இல்லைங்களா சார்? இன்வாய்ஸ்ன்றது. ஓகே. அதுல இன்வாய்ஸ் மட்டும் தான், பர்ச்சேஸ் இன்வாய்ஸ். அதுல ரீபேமெண்ட். ஆமா, ரீபேமெண்ட் இன்வாய்ஸ்ல வந்து பேமெண்ட் இன்வாய்ஸ். அதுல வந்து டைப்ஸ் வரும். எல்லாமே இதே இதுல தான் நம்ம வர்க் பண்ணுவோம் இல்லைங்களா? பேபிள்ஸ் 5 மாடியில தான் வர்க் பண்ணுவோம். 5 மாடியில தான் வர்க் பண்ணுவோம். ஓகே. அந்த சப்ளையர் எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்த்தா அப்படின்னா ப்ரொக்யூர்மெண்ட் ஆப்ஷன் இருக்குல்ல. ப்ரொக்யூர்மெண்ட்ல போய் சப்ளையர் கிளிக் பண்ணோம் அப்படின்னா இதுக்குள்ள நம்ம சப்ளையர் கிரியேட் பண்ணுவோம். நீங்க இப்ப கேட்டீங்க சப்ளையர் எப்படி கிரியேட் பண்ணீங்க, எப்படி சூஸ் பண்ணீங்க அப்படின்னு. இப்படி இது மாதிரி தான் கிரியேட் பண்ணுவோம் நம்ம. இந்த ஐகானை கிளிக் பண்ணி மேனேஜ் சப்ளையரோட டீடைல்ஸ் நம்மட்ட ஆல்ரெடி இருக்கும். அவங்களோட அட்ரஸ், அவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நீங்க வச்சிருக்கீங்க. ஆமா, நம்ம ஃபில் பண்ணா மட்டும் போதும். இதுல வந்து நான் ரெஜிஸ்டர் பண்ணா சப்ளை கிரியேட். இந்த டேஷ்போர்ட் எப்படி இருக்கும்னு எனக்கு புரியுது சார். நம்ம ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்றதுல இருந்தே போயிடலாம் சார்.
இப்போ எப்படி நான் சப்ளை கிரியேட் பண்றேன்னு ஃபர்ஸ்ட்ல போமா இல்லை இன்வாய்ஸ்ல இருந்தே கண்டினியூ பண்ணுவோமா? நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து போயிடலாம் சார். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் சப்ளையர் சப்ளையர் போடணுமா இல்ல ஃபர்ஸ்ட் இன்வாய்ஸ் போடணுமா? எது ஃபர்ஸ்ட் பண்ணணும் சார்? ஃபர்ஸ்ட் வந்து செட்டப் பண்ணுவோம். செட்டப் பண்றது எப்படின்னா செட்டப். அப்ப செட்டப்ல இருந்து போயிடுங்க. பேஜ் காமிப்போம். பேஜ் எங்க இருக்குன்னா டீட்டோட கிளிக் பண்ணோம் அப்படின்னா இங்க மை என்டர்பிரைஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். மை என்டர்பிரைஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதுல போய் செட்டப் பண்ற மெயின்டெனன்ஸ் கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து இங்க செட்டப் வந்து ஃபினான்சியல் மாடல். நம்ம படிக்கிறது வந்து ஃபினான்சியல் மாடல். ஃபினான்சியலை கிளிக் பண்ணிட்டு ஃபினான்சியலுக்கு நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா பேபிள்ஸ். நான் பேபிள்ஸ் கிளிக் பண்ணேன் அப்படின்னா இப்போ எனக்கு எதை நான் செட்டப் பண்ணணும் அப்படின்னா இன்வாய்ஸ் ஆப்ஷன் தான் செட்டப் பண்ண போறேன். அப்போ நான் இன்வாய்ஸ் ஆப்ஷன்ல கிளிக் பண்ணிட்டு இந்த பிசினஸ் யூனிட் கிளிக் பண்ணிப்பேன். பண்ணிட்டு ஆட் அண்ட் டாஸ்க்கு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு செட்டப் பேஜுக்குள்ள போயிடும். இதான் செட்டப் பேஜ். கொஞ்சம் ஸ்லோவா சொல்லுங்க. கொஞ்சம் ஸ்லோவா போங்க. இந்த இன்வாய்ஸ் என்ட்ரி இன்வாய்ஸ்க்குள்ள போயிட்டு யுஎஸ் அதுல போணும். ஓகே. இதான் நம்ம இன்வாய்ஸ் கிரியேட் பண்றக்கூடிய பேஜ். இப்போ வந்து நம்ம இந்த பிசினஸ் யூனிட்டுக்கு இப்படி எல்லாம் நம்ம செட்டப் பண்ணிக்கலாம். இன்வாய்ஸ் குரூப்பிங் வேணும் வேணாம் அப்படின்றத நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். டாக்குமெண்ட் கேட்டகரி ஓவர் ரைட் பண்ணணுமா வேணாமா அது நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அது தேவையான எடுத்துக்கலாம். அந்த பெய்டு இன்வாய்ஸஸ் அண்ட் ரெமிட் டு சப்ளையர் ஓவர் ரைடு தேர்ட் பார்ட்டி பேமெண்ட்ஸ், ரீகால்குலேட் இன்வாய்ஸ் இன்ஸ்டால்மெண்ட் பண்றது ரீகால்குலேட் பண்ணுவோம். பே பண்றது நம்ம பே வந்து இன்ஸ்டால்மெண்ட்ல பண்ணுவோம், அதுக்கு யூஸ் ஆகுது. இந்த மாதிரி ஒவ்வொன்றும் நம்ம செட்டப் பண்ணிக்கிறதா. இதுல பார்த்தோம் அப்படின்னா இன்வாய்ஸ் கரன்சி. நம்ம இந்த பிசினஸ் யூனிட்ல எந்த கரன்சி வச்சு இன்வாய்ஸ் பண்ண போறோம், அதுக்குரிய கரன்சி சூஸ் பண்ணிக்கிறது. எந்த கரன்சில பேமெண்ட் பண்ண போறோம் அப்படின்ற கரன்சி சூஸ் பண்ணிக்கலாம். நீங்க சூஸ் பண்ணி நம்ம ஓகே கொடுத்துட்டு அப்படின்னா நம்ம அங்க வந்து இன்வாய்ஸ்ல வந்து பிசினஸ் யூனிட் மட்டும் செலக்ட் பண்ணா போதும். இந்த டீடைல்ஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா ஃபில் ஆயிடும். நான் சப்ளையர் கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஃபில் ஆச்சு பாத்தீங்களா? அது மாதிரிதான் இதுல வந்து ப்ரையாரிட்டி பேமெண்ட் டெர்ம்ஸ் நம்ம இமிடியேட்டா பே பண்றோமா இல்ல நேம் எங்க சார் கொடுத்திருக்கீங்க நீங்க? என்ன நேம் மேம்? இந்த இன்வாய்ஸ்க்கு ஒரு நேம் எதுவுமே கொடுக்கலையே. செட்டப் மேம். நம்ம அந்த இன்வாய்ஸ் பேஜ்ல என்னென்ன காமிக்கணும் அப்படின்ற செட்டப் இதுல தான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஆரம்பிக்கணும். இன்வாய்ஸ் பேஜ்ல என்னென்ன செட்டிங் மாதிரி செட்டிங்ஸ் மாதிரி செட்டப் அதான் ஆரக்கில செட்டப் சொல்லுவோம். ஓகே ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தா மேட்சிங், அலோவ் ஃபைனல் மேட்சிங், நெக்ஸ்ட் அலோவ் மேட்சிங் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர் ரைடு. இதெல்லாம் மேட்ச் ஆனா இன்வாய்ஸ் கிரியேட் ஆகும் அப்படின்ற மாதிரி நம்ம அலோவ் கொடுத்துக்கலாம் இல்ல டிசேபிள் கொடுத்துக்கலாம். டிஸ்கவுண்ட் நம்ம டாக்ஸ் கால்குலேட் பண்றது இல்ல ஃப்ரைட் கால்குலேட் பண்றது நம்ம கால்குலேட் பண்ண தேவையில்லைன்னா நம்ம டிசேபிள் பண்றோம் அப்படின்னா டாக்ஸ் அண்ட் ஃப்ரைட் கால்குலேட் ஆகாது. ப்ரீபேமெண்ட் நான் சொன்னேன். ப்ரீபேமெண்ட்ல நம்ம இமீடியட்டா பே பண்ணணுமா, ப்ரீபேமெண்ட்டையும் இப்போ இமீடியட்டா பே பண்ணலாமா, இல்லை எண்ட் ஆஃப் த மந்த் பே பண்றோமா, இல்லை இந்த கோடிங்லாம் அவங்களோட டேட்டு இது ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த மாதிரி 3 நாள் ஒரு 30 நாள் கழிச்சு பே பண்றது அந்த மாதிரி பண்றது ப்ரீபேமெண்டா பண்றது. நெக்ஸ்ட் அப்ரூவல். நான் அந்த ஃபோர்ஸ் அப்ரூவல் கொடுத்தேன் பார்த்தீங்களா, இங்கே நான் அலோ ஃபோர்ஸ் அப்ரூவல் கொடுத்தா மட்டும்தான் எனக்கு அங்கே அப்ரூவல் ஆகும். நான் இங்கே டிசேபிள் பண்ணிட்டு சேவ் கொடுத்துட்டு நான் இன்வாய்ஸ் ஆப்ஷன்ல வந்து நான் அப்ரூவல் கொடுத்தேன் அப்படி அப்படின்னா எனக்கு அப்ரூவல் ஆகாது. ஏன்னா நான் இங்கே வந்து செட்டப்ல வந்து அலோவ் கொடுக்கணும். அலோவ் கொடுத்தா அப்படின்னா மட்டும்தான் எனக்கு அப்ரூவல் ஆகும். நான் ஃபர்ஸ்ட் இங்கே செட்டப் பண்ணிட்டு போயிடும். நான் இங்கே செட்டப் பண்ணிட்டு தான் நான் உங்களுக்கு இதே செட்டப் பண்ணிட்டு முடியும். ஃபர்ஸ்ட் வந்து பேமெண்ட் ரிக்வஸ்ட் இப்போ ரெடி ரைஸ் பண்ணி பேமெண்ட் ரிக்வஸ்ட் பண்றோம்னா நமக்கு எத்தனை நாளுக்குள்ள பேமெண்ட் வேணும், எனக்கு இமீடியட்டா பேமெண்ட் வேணும் இல்ல 10 நாள் கழிச்சு பேமெண்ட் வேணும். பேமெண்ட் எப்ப வேணா மாத்திக்கலாமா இல்ல இது ஃபிக்ஸ்டா? எப்ப வேணா மாத்திக்கலாம். நீங்க உங்களுக்கு தேவைப்படுறப்ப மாத்திக்கலாம். நான் ஒரு இன்வாய்ஸுக்குமே நான் மாத்திக்கலாம். செட்டப் பேஜ் தான் மேம். செட்டப் பேஜ் இப்போ செட்டப் பண்ணுவோம். செட்டப் பண்ணிட்டு நம்ம இந்த பிசினஸ் யூனிட் எங்க நம்ம செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னா நம்ம சப்ளையர் கிரியேட் பண்ணும்போது பிசினஸ் யூனிட் செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னா நம்ம இங்கே வந்து மேனேஜ் இன்வாய்ஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணும்போது பிசினஸ் யூனிட் மட்டும் கிளிக் பண்ணா போதும். நம்ம இந்த பிசினஸ் யூனிட்டுக்கு இந்த செட்டப்லாம் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்றது நமக்கு சேவ் ஆயிரும் ஆட்டோமேட்டிக்கா. இந்த பிசினஸ் யூனிட்டுக்கு மட்டும் சேவ் ஆகும். எல்லா பிசினஸ் யூனிட்டுக்கும் சேவ் ஆகாது. US 1 பிசினஸ் யூனிட்டுக்கு மட்டும் நமக்கு இந்த செட்டப் சேவ் ஆகும். ஓகே. புரியுதா மேம்?
டவுட் புரியுது. இருக்கா? இப்ப இது சேவ் குடுக்கணுமா? சேவ் அண்ட் க்ளோஸ் இது குடுக்கணுமா? சேவ் கொடுத்தா சேவ் ஆகி இந்த பேஜ்ல மட்டும் தான் இருக்கும். சேவ் அண்ட் க்ளோஸ் ஆ கொடுத்தா அப்படின்னா வெளியே போயிடும். வெளிய இந்த பேஜ் சேவ் ஓகே. ஆகி வெளியே வந்துடும். அவ்வளோ புரியுதா? ம். நெக்ஸ்ட் வந்து சப்ளையர் எப்படி கிரியேட் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணோம்னா நம்ம சப்ளையர் நம்ம வந்து யார்கிட்ட இருந்து நம்ம குட்ஸ் வாங்குறோம் அப்படின்ற நம்ம கிரியேட் பண்ணுவோம். ம். அப்போ பார்த்தீங்களா அது கிரியேட் பண்ணுவோம். ம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம இப்போ காமிச்சல ப்ரொக்யூர்மெண்ட் ம். கிளிக் பண்ணி சப்ளையர் கிளிக் பண்ணுவோம். சப்ளையர் கிளிக் பண்ணோம் ப்ரொக்யூர்மென்ட். அப்படின்னா சப்ளையர் கிளிக் ம். பண்ண போயிடும். வந்து இங்கே இம்போர்ட் சப்ளையர்ஸ் இருக்கும். இதில் போவோம். கிரியேட் சப்ளையர் ஆப்ஷன் பார்ப்போம். எஸ் சார். ஓகே சார். Would you send Mama Kati? Okay, sir. I'll send the cover. ஹலோ. அம்மா ஒரு 5 நிமிஷத்துல கூப்பிடுறேன். கிளாஸ்ல இருக்கேன். ம். ஆமா. அதான் பண்ணேன். நான் திருப்பி கூப்பிடுறேன். நீங்க எனக்கு குடுத்த அந்த ஐடி பாஸ்வேர்டே நான் யூஸ் பண்ணலாம்ல சார்? பண்ணலாம். ப்ராக்டிஸ் பண்ணிட்டு யூஸ் பண்ணுறது வேற இப்ப இந்த சப்ளையர்லாம் நீங்க டம்மி ரெக்கார்ட் கிரியேட் பண்ணி வச்சிருக்கீங்களா சார்? நீங்களே ஒரு டம்மி நேம் ஆமா அது குடுத்து. டம்மியா கிளிக் பண்றான். கம்பெனில ஓகே. போய் கம்பெனி மூலியமா போனா மட்டும்தான் ஒரிஜினல் கம்பெனில ஒரு ஐடி கொடுப்பாங்க. இந்த மாதிரி இன்சூரன்ஸ் கொடுப்பாங்க. நம்ம அதுல கம்பெனில இருக்க ஓகே. எல்லாம் கிளிக் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து இப்ப பிராக்டிஸ்காண்டி பிராக்டிஸ் அப்பயும் நாங்களே ஏதாவது நானே டம்மியா போட்டு நானே கிரியேட் பண்ணிக்கணும். அப்படிதானே சார்? பண்ணிக்கலாம். பண்ணிக்கலாம். ஓகே. அதுல இருக்கறது யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல நான் டம்மியாவும் கிரியேட் பண்ணிக்கலாம். நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். பேங்க்ஸ், அக்கவுண்ட்ஸ் எல்லாமே நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். ம். என்ன பேர்ல இந்த பேங்க் வேணுமோ இல்ல என்ன பேர்ல பிரான்ச் அக்கவுண்ட்ஸ் எல்லாமே நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே சப்ளையரும் சார். கஸ்டமர் எல்லாமே நம்ம கிரியேட் பண்றோம். ஓகே. ஓகே சார்.
இங்க நம்மளுக்கு எவ்வளவு காட்டும் சேல்ஸ் பிளேயர்ன்றத காட்டும். ஓகே. காட்ட மாட்டேங்குது.
இது என்ன பேமெண்ட்டா? சப்ளையர் சார். ஓகே. ரிஜிஸ்டர் காட்ட மாட்டேங்குது செட்டப் பண்ணிட்டு. நான் ஸ்க்ரீனை ஷேர் பண்ணுறேன், கொஞ்சம் கட் பண்ணுங்க. ஓகே, நீங்கள் அதை சரி பண்ணுங்க, நான் உங்களுக்கு தியரி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த சாட்ல ஒரு எக்ஸல் போட்டிருக்கேன் பாருங்க. இது வந்து ப்ராப்பரா ஸ்டெப் பை ஸ்டெப் என்ன பண்ண போறோமோ அதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் உங்களுக்கு. ஸோ இது உங்களுக்கு கிளியரா புரியும். ஓகே. ஸோ ஏன்னா இவங்களது வந்து ஒரு ப்ராப்பரா இருக்காது, அதான் பிரச்சனை. நம்ம வந்து எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஐடியாக்கு ஏற்ற மாதிரி நம்ம இது பண்ணணும். சரியா? ஒரே ஒரு நிமிஷம் வருங்க, நான் ஷேர் பண்றேன். என் ஸ்கிரீன் தெரியுதா எக்ஸல்? தெரியுது சார். ஓகே ஓகே. ஸோ நேற்று வந்து ஒரு ஓவர்வியூ கொடுத்துருக்காரு இல்லையா? ஸோ ஏபின்னா வந்து இன்வாய்ஸ் இருக்கு, இது இருக்குன்ட்டு. ஓகே. ஸோ இஆர்பியில் வந்து 2 வகை இருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து நார்மல் அக்கௌண்டிங்ல என்னென்ன இருக்கோ அது எல்லாமே வந்துடும். ஓகே. அதுக்கப்புறம் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கம்பெனி எடுத்துக்கோங்க, ஒரு டாட்டாஸோ ஒரு ஹெச்சிஎல் அந்த மாதிரினா வேர்ல்டு வைடு ஒரு 100 கண்ட்ரிஸ் மேலே இருக்கு இல்லையா? ஸோ அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறாங்க? ஸோ யூசர் இங்கே இருக்க யூசர் எப்படி என்டர் பண்ணுவாங்க, அங்கே எப்படி என்டர் பண்ணுவாங்க, ஸோ அவங்கவுங்க கரன்சியில் என்டர் பண்ணணும். அப்புறம் கண்ட்ரோலும் வேணும் இல்லையா, அவங்க இஷ்டத்துக்கு என்டர் பண்ணக்கூடாது. ஸோ இதெல்லாம் வந்து சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர்ல ஃபர்ஸ்ட் நம்ம சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆர்டோட சொல்லுவோம். இங்கே வந்து அதை கண்ட்ரோல் பண்ணணும், யார் யாருக்கு என்ன ரோல் கொடுக்கணும், அதான் மெயின். சரிங்களா? இப்போ வந்து ஒரு மேனேஜர் இருக்காருன்னா அவர் ஒன்லி அப்ரூவ் தான் பண்ணுவார் இன்வாய்ஸை. ஓகே. ஒரு யூசர் இருக்காருன்னா அவன் தான் கிரியேட் பண்ணுவான் இன்வாய்ஸஸ் எல்லாம், இன்வாய்ஸ் பேமெண்ட் அப்ரூவல் மட்டும்தான் மேனேஜருக்கு ஆக்சஸ் கொடுப்போம். அதனால ஆக்சஸை ஃபர்ஸ்ட் பிரிப்பாங்க முதல்ல இஆர்பியில். ஓகேவா? பாருங்க, அதெல்லாம் 1 by 1 இது பண்ணி தருவோம், செக்யூரிட்டியில் பண்ணி தருவோம். ஓகே. ஸோ ஒரு இம்ப்ளிமெண்டேஷன்னா ஃபர்ஸ்ட் வந்து இதை கிரியேட் பண்ணுவாங்க. ஜிஎல் வரும்போது உங்களுக்கு கிளியரா சொல்லுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ உங்களுக்கு இப்போ பாருங்க, தேவையில்லை இது இங்க பாருங்க, பேபிளோட செட்டப் இங்க ஆரம்பிக்குது. ஓகே. ஸோ நான் சொன்ன மாதிரி யூசர் எந்தெந்த மாதிரி யூசர் உங்களுக்கு வேணும். ஓகே. இதை பாருங்க, ஐடி செக்யூரிட்டி மேனேஜர் கிட்ட எல்லாமே இருக்கும். இப்போ உங்களுக்கு ஒரு இஷ்யூ, இப்போ நீங்க ஒர்க் பண்ற பிளாட்ஃபார்ம் எந்த இதா இருந்தாலும் ஸ்டக் ஆச்சுன்னா நீங்க யாருக்கிட்ட போவீங்க? ஐடி மேனேஜர் கிட்ட போவீங்க இல்லையா? ஸோ எம்ப்ளாய்க்கு ஒன்று இருக்கும், ஜென்ரல் அக்கௌண்டன்ட், ஆஃபீஸர், இந்த மாதிரி நிறைய ரோல்ஸ் இருக்கும், சின்ன சின்ன ரோல்ஸ். ஆனால் கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட எல்லாமே இருக்கும். செட்டப் ஒருத்தர்கிட்ட இருக்கும், டிரான்சாக்ஷன், இந்த மாதிரி தனித்தனியா இருக்கும். ஓகேங்களா? ஓகே. ஸோ இந்த மாதிரி இது பண்ணுவாங்க. ஸோ இதுல இருந்து கொண்டு போங்க கௌதம். ஹலோ, கேக்குதா? கேக்குது சார். ஓகே. இதுல இருந்து அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, உங்களுக்கு புரியும் என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்கு மொத்தமா. அதுல இருந்து நீங்க ஒன்னு ஒன்னா சினாரியோ சொல்லுங்க. ஓகேவா? நீங்க டவுன்லோட் பண்ணி அப்படியே ஷேர் பண்ணுங்க ஸ்கிரீனை. இதுல சார், இது எக்ஸல்ல சார்.
அந்த எக்ஸல் அதில் அப்லோட் பண்ணியிருக்கேன் பாருங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுவோம். ஓகே, ஸோ பேமெண்ட் டேர்ம் கிரியேட் பண்ணுவோம். இது எல்லாமே மோஸ்ட்லி என்னன்னா நம்ம டெஸ்ட் இன்சம் பண்றது இதெல்லாம் அவைலபிளாக இருக்கும் டிஃபால்ட் ஆரக்கிள். பேமெண்ட் டேர்ம்னா எத்தனை நாள்ல பேமெண்ட் பண்ணுவோம்? 15 days. இதோ பாருங்க, இமீடியட் நெட் 30 days. எல்லாமே வந்து கிரியேட் பண்றது ஒரு செகண்ட் ஒரு பண்ணிடுவீங்க. பட் எதுக்காக பண்றோம் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்புறம் பே குரூப் இருக்கு. பே குரூப்னா என்ன, எது ஃபர்ஸ்ட் பே பண்ணணும், டாக்ஸ் எல்லாம் முதல்ல வைக்கணும் இல்லையா, அந்த மாதிரி. சப்ளையர் டைப், நார்மல் சப்ளையரா, இது ஒன் டைம் சப்ளையர், ஸோ எது ஆப்ஷனல் எது மேண்டேட்டரி, அதுவுமே இங்க இருக்கு. ஸோ என்னென்ன செட்டப்ஸ், காமன் செட்டப்ஸ் பிட்வீன் ப்ரொக்யூர்மெண்ட்டுக்கும் பேயபிளுக்கும். அப்புறம் பாருங்க, இன்வாய்ஸ் சப்ளையர் நம்பர், நம்ம சப்ளையர் நம்பர் வந்து நம்ம தான் பண்ணணும் இல்லையா, கஸ்டமருக்கு தான் ஆட்டோமேட்டிக்கா வரும். சப்ளையர் என்ன நம்பர் நம்ம மேனுவலா தான் என்டர் பண்ணுவோம். ஸோ இங்கே சப்ளையர் கிரியேட் பண்றோம். இதெல்லாம் வந்து அப்படியே வந்துகிட்டு இருக்கும் ஒன் பை ஒன்னா. சரிங்களா, அதுக்கப்புறம் தான் மேனுவல் இன்வாய்ஸ். நம்ம எதுல இருந்து இதுல கொண்டு போறோம்னா, உங்களுக்கு நார்மலா நீங்க ரிலேட் பண்ணுவீங்க இல்லையா ஒரு இன்வாய்ஸ் பேமெண்ட். கரெக்ட் சார். நார்மலா இத முடிச்சு இப்போ இந்த எக்ஸல் ஷீட் வச்சே நான் அத ஓபன் பண்ணி இதெல்லாம் நான் ட்ரை பண்ணிடலாம் இல்ல சார்? கரெக்ட். ரொம்ப ஈஸியா இருக்கும். நீங்க தியரி படிக்காம விட்டுருவீங்கல்ல, அதான் அத முதல்ல ஷேர் பண்றோம். ஓகே, இது வொர்க்கிங் ஸ்டெப்ஸ் தான் இருக்கீங்க. சோ நீங்க அந்த தியரியும் அதுல உள்ளது வந்து அவன் ஸ்டெப்ஸா கொடுத்திருக்க மாட்டான், இது ரியலா இருக்கு. ஓகே, இந்த மாதிரி நிறைய டாக்குமெண்ட் இருக்கு. நீங்க ஒரு ஸ்டேஜ் போகும்போது நான் ஷேர் பண்ணுவேன் எல்லாமே. சரிங்களா, இதுதான் ஸ்டெப்ஸ். சோ இது எல்லாமே அதுல இருக்கு. உங்க இம்ப்ளிமெண்டேஷனுக்கு என்ன தேவையோ அதை நீங்க படிச்சா போதும். சரிங்க சார். ஓகே ஓகே, இதை ஷேர் பண்ணி நீங்க இது பண்ணுங்க, நான் அப்புறமா ஜாயின் பண்றேன். ஓகே, தேங்க்ஸ். கேக்குதா மேம்? கேக்குது சார். அப்படியே செட்டப்ல முடிச்சோம். செட்டப்ல முடிச்சோம்ல, சப்ளை கிரியேட் பண்றதா வர மாட்டேங்குது. நான் செட் பண்ணிட்டேன். சப்ளை கிரியேட் பண்ண அப்படின்னா ப்ரொக்யூர்மெண்ட்ல போயிட்டு சப்ளைக்குள்ள போக சொன்னோமா, சப்ளைல போனோம் அப்படின்னா இங்க டாஸ்க் டேப் இருக்கும். டாஸ்க் டேப்ல ரெஜிஸ்டர் சப்ளைன்னு ஆப்ஷன் இருக்கும். அதுதான் ரெஜிஸ்டர் ஓகே, அந்த சப்ளை. ரெஜிஸ்டர் சப்ளையர்க்குள்ள போய் தான் நான் அந்த ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணனும். ஆமா, சப்ளை கிரியேட் பண்ணுவீங்க நீங்க. ஓகே, சோ நான் கம்பெனி நேம், ரீசன் இதெல்லாம் நானே கொடுத்துக்கணும். பிசினஸ் எக்ஸாம்பிளுக்கு வந்து ரிலேஷன்ஷிப், இந்தியா இந்தியா ரிக்வெஸ்ட் ரீசன். அது அது மேண்டேட்டரியா இருக்கு சார். அது மேண்டேட்டரி தான் மேம். நியூ சப்ளை சோர்ஸ், ஒன் டைம் சப்ளை சோர்ஸ், நான் சோர்சிங் சப்ளை ரிஜிஸ்ட்ரேஷன் சப்ளை ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்துக்கிறேன். பிசினஸ் ரிலேஷன்ஷிப் வந்து ஸ்பெண்ட் ஆத்தரைஸ்டு வந்து. நெக்ஸ்ட் வந்து டாக்ஸ் ஆர்கனைசேஷன் டைப். நான் எதுக்காண்டி என்ன கிரியேட் பண்றேன், இந்தியா கார்பரேஷன் டைப் வந்து நான் கார்பரேஷன் கிரியேட் பண்றேன். இப்போ இங்க இந்த ஸ்பெண்ட் ஆத்தரைஸ்டு அதெல்லாம் ஏன் சார் அது பண்றீங்க? அது வந்து பிசினஸ் ரிலேஷன்ஷிப். ஆத்தரைஸ்ட் நம்ம எந்த ரிலேஷன்ஷிப் எந்த ரிலேஷன்ஷிப்ல நம்ம பண்றோம், ஆத்தரைஸ்ட் பீப்பிள் மட்டும் தான் பண்ண முடியும் அப்படின்ற வேற, ப்ராஸ்பெக்டிவ் பீப்பிள்ஸ் பண்றது நம்ம எது வேணுமோ ரெண்டையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அதனால டாக்ஸ் நம்ம ஆர்கனைசேஷன் டைப் கார்ப்பரேஷன். நெக்ஸ்ட் டாக்ஸ் கண்ட்ரி வந்து நான் எந்த கண்ட்ரில கிரியேட் பண்றேன்னா, டாக்ஸ்க்கு நான் யூஎஸ்க்கு கிரியேட் பண்றேன். இப்போ யூஎஸ் கிரியேட் பண்றேன்னா டாக்ஸ் ஐடி கிரியேட் பண்ணிக்கிறேன்.
கான்டாக்ட் சைடு வந்து எக்ஸாம்பிளுக்கு 001234 கொடுத்துட்டு ரிஜிஸ்டர் நம்பரும் 0043T1 நான் சும்மா டம்மியாக கட் பண்ணுறதுனால ம். கான்டாக்ட் கொடுக்கணும். கான்டாக்ட் ஆட் பண்ணுறேன். கான்டாக்டில் வந்து ஃபர்ஸ்ட் நேம் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் ம். நேம் வந்து 00. நெக்ஸ்ட் வந்து ஜிமெயிலும் கொடுத்துக்கிறேன் எக்ஸாம்பிளுக்கு. நான் கிரியேட் யூசர் அக்கௌண்ட் கொடுத்துக்கிறேன். யூசர் அக்கௌண்ட்டில் சப்ளையர் சேல்ஸ் ரெப்ரஸன்டேட்டிவ் வண்டி கட் பண்ணுறதுனால கொடுத்துட்டு ஓகே கொடுத்துறேன். கொடுத்து அப்படின்னா சப்ளையரோட கான்டாக்ட் கிரியேட் ஆகும். நெக்ஸ்ட் பார்த்தா சப்ளையர் அட்ரஸ் கிரியேட் பண்ணுறதுக்கும் இங்கே டெஸ்ட் கொடுத்தோம் அப்படின்னா அட்ரஸ் நேம் கொடுக்கணும். அட்ரஸ் நேம் எக்ஸாம்பிளுக்கு ஓகே. 23 மெயின் கண்ட்ரி நேம் யூஎஸ் லைன் போஸ்டல் இது. ஓகே. அட்ரஸ் பர்பஸ் வந்து நம்ம ஆர்டர் பண்றோம். ஸோ அது ஆர்டர் எதுக்காண்டி நம்ம எதுக்காண்டி சப்ளையர் கிரியேட் பண்ணுறோம் பர்பஸ் எதுக்காண்டி ம். பண்ணிக்கிறேன். அட்ரஸ் லைன் வந்து 123 மெயின் ஸ்ட்ரீட். சிட்டி வந்து நான் யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல ஏதாவது சிட்டி கொடுத்துக்கிறேன். யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல சிட்டி ஏதாவது ஒரு சிட்டி கொடுத்துக்கிறேன். சிட்டி ஸ்டேட் எல்லாம் வந்துடும். போஸ்டல் கோடும் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். டாட் பண்ண கிளிக் பண்ணால் போஸ்டல் கோடு வந்துடும். சிட்டிக்கு போஸ்டல் கோடு. அவ்வளோ அட்ரஸ் பர்பஸ்க்காண்டி நம்ம எதுக்காண்டி கிரியேட் பண்ணுறோம்? ஆர்டர் பண்ணியிருக்கோம், அதுக்காண்டி கிரியேட் பண்ணுறோம். அதனால ஆர்டர் பண்ணிட்டு ஓகே கொடுத்தேன். எனக்கு அட்ரஸ் சேவ் ஆயிடும். அட்ரஸ் சேவ் ஆன பிறகு பேங்க் அக்கௌண்ட்ஸ் கொடுக்குறோம். எந்த பேங்க் அக்கௌண்ட்ஸ் மூலமா நான் பேமெண்ட் பண்றேன் சப்ளையருக்கு அவங்களோடது அந்த அந்த சப்ளையரோட பேங்க் அக்கவுண்டா? இல்ல நம்மளோடது மேம். நம்ம வந்து அந்த சப்ளையருக்கு எந்த பேங்க் அக்கௌண்ட்ல நம்ம அந்த சப்ளையருக்கு வந்து எந்த பேங்க் அக்கௌண்ட்ல நம்ம பேமெண்ட் பண்ண போறோம் அப்படின்றதுக்காண்டி இந்த சப்ளையருக்கு வந்து எந்த பேங்க் நம்ம இங்க எந்த பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்றோமோ அந்த பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து பேமெண்ட் போகும் சப்ளையர். அதுல இருந்து பேமெண்ட் அவருக்கு போகும். ஓகே. அவங்களுக்கு போகும். அவருடைய அக்கவுண்ட் நம்பர் எங்க சார் சேவ் பண்ணுவோம்? இல்ல மேம். சப்ளையரோட அக்கவுண்ட் நம்பர் எங்க சேவ் பண்ணணும்? அது வந்து நம்ம இதுல ரிசீவபிள்ஸ்ல வரும். கஸ்டமர் கிரியேட் பண்ணும்போது வரும். ஓகே. சப்ளையர் பேங்க். ஓகே. இல்ல பேமெண்ட் பண்ணும்போது நமக்கு வந்து சப்ளையர் அக்கௌண்ட் வந்து நமக்கு இப்ப கொடுக்க மாட்டாங்க. பேமெண்ட் பண்ணும்போது அக்கௌண்ட் கொடுப்பாங்க. நம்ம அக்கௌண்ட் நம்பர் என்ட்ரி பண்ணி பேங்க் அக்கௌண்ட் என்ட்ரி பண்ணோம் அப்படின்னா அது பேமெண்ட் போயிடும். நம்ம செட்டப் பண்றது நம்மளோட இன்ஃபர்மேஷன் யூஸ் பண்றதுக்காண்டி செட்டப் பண்றோம். அதுக்காண்டி தான். யூனிட் ஸ்டேட்டஸ் கிளிக் பண்ணிக்கிறேன். பேங்க் வந்து அங்க இருக்க ஒரு பேங்க் கிளிக் பண்ணிக்கிறேன். பேங்க் ஆஃப் அமெரிக்கா கிளிக் பண்ணிட்டு அதுல இருந்து ஒரு பிரான்ச் கிளிக் பண்ணிக்கிறேன். பண்ணிட்டு அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துக்கிறேன். அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துட்டு நான் ஓகே கொடுத்தேன் அப்படின்னா பேங்க் அக்கௌண்ட்டும் ஆட் ஆயிடும். இந்த கிளாஸஸ் எத்தனை மாசம் எடுப்பீங்க சார்? இல்ல எத்தனை நாள் எடுப்பீங்க? 35 to 40 hours வரும். ஹவர்ஸ் கணக்கு தான். ஓகே. ஒரு நாளைக்கு 2 ஹவர்ஸா? அது உங்க ஃபிளெக்சிபிள், உங்க டைமை பொறுத்தாங்க. ஓகே சார். நெக்ஸ்ட் நான் ரெஜிஸ்டர் கொடுத்தேன் அப்படின்னா உங்களுக்கு சேவ் ஆயிடும். சப்ளையர் இப்படி தான் கிரியேட் பண்ணுவோம். சப்ளை இப்படி தான் கிரியேட் பண்ணணும். சப்ளை கிட்ட சப்ளையர் சேவ் ஆயிடும். புரியுதா? இப்போ உங்களுக்கு புரியுதா இன்வாய்ஸ் எப்படி கிரியேட் ஆகுதுன்னா? ஃபர்ஸ்ட் நான் செட்டப் பண்ணிட்டு சப்ளையர் கிரியேட் பண்ணேன். இப்போ நான் அப்பயே உங்களுக்கு இன்வாய்ஸ் பண்றேன் அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா புரியும். எப்படி இன்வாய்ஸ்ல சப்ளையர் உங்களுக்கு ஆட் ஆகுது. அப்படியே இன்வாய்ஸ்ல போறேன். இன்வாய்ஸ் போட்டு கிரியேட் இன்வாய்ஸ். உங்களுக்கு புரியும் இந்த பிசினஸ் யூனிட் எதுக்காக கொடுக்கணும். சப்ளையருக்கு நான் சப்ளையர் கொடுத்தா சப்ளையர் சைட் எப்படி ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆச்சு. இதெல்லாம் அப்படிதான். சப்ளையர் வந்து ஐஎன் இந்தியான்னு கொடுத்தோம். இது யுஎஸ். இது வந்து பிசினஸ் யூனிட் மேம். சப்ளையர் வந்து நம்ம கிரியேட் பண்ணது இந்தியால கொடுத்தோம். இது மாதிரி தான் சப்ளை இந்த அட்வான்ஸ் கார்ப்பரேஷன்ன்றது நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணிருந்த சப்ளையர் தான். நான் கிரியேட் பண்ணிச்ச சப்ளையர் நான் கொடுத்தனால நான் கிரியேட் பண்ணனே எனக்கு வந்துருச்சு. நீங்க அதை யூஸ் பண்ணிக்கிறீங்க. ஓகே. அதனால நான் எக்ஸ்ட்ரா வந்து இப்ப நான் இன்வாய்ஸ் நம்பர் நம்ம எவ்வளவு அமௌண்ட் கிளிக் பண்றேன் அப்படின்றத மட்டும் தான் கொடுத்துறேன். அவ்வளவுதான். ஓகே. கொஞ்சம் நம்ம ஸ்டாண்டர்ட் முடிச்சாச்சு. டிக்னமோ கிரெடிட்மோ முடிச்சாச்சு. ப்ரீ பேமெண்ட். நான் ப்ரீ பேமெண்ட் எப்படி பண்றது காண்பிக்கிறேன். நமக்கு கிளையன்ட்ஸ்ல வந்து 1000 1000
சேவ் பண்றேன். சேவ் பண்ணாங்க அடுத்து டாக்ஸ் ஜெனரேட் ஆகும். டாக்ஸ் ஆட் ஆயிடுச்சு. டாக்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். எனக்கு வேலிடேட் ஆயிடுச்சு. ம். வேலிடேட் ஆயிடுச்சு. இப்போ வந்து நீங்க வந்து இதுல வந்து அன்பெய்டுன்னு காட்டுது. நான் ப்ரீபேமெண்ட்னால ஃபர்ஸ்ட் பேமெண்ட் பண்ணணும். ம். கஸ்டமர் ஆல்ரெடி இருந்தா பரவாயில்ல. இப்போ என்கிட்ட இல்ல பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னா அக்கௌண்ட்ல போஸ்ட் ஆகும். இப்போ அன்பெயின் இருக்கிறதுல வந்து கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்னென்ன ப்ராசஸ் என்ன பெண்டிங் காட்டும். அப்ரூவல் கொடுக்கணும், அக்கௌண்டிங் பண்ணணும், அன்பெய்டு. நான் ஃபர்ஸ்ட் பேமெண்ட் பண்ணிட்டு தான் அடுத்து நான் அக்கௌண்டிங் பண்ண முடியும். ம். போஸ்ட் லெஜர் கொடுக்குறேன். கொடுத்தாங்க அக்கௌண்டிங் ஆச்சு. நெக்ஸ்ட் பார்த்தேன் அப்படின்னா உங்களுக்கு வேலிடேட் பண்றது, அப்ரூவல் பண்றது, பேமெண்ட் எல்லாமே உங்களுக்கு ஒரே மாதிரி தான் வரும். டைப் மட்டும் உங்களுக்கு மாறும். கிரெடிட் மெமோ டெபிட் மெமோ தான் மைனஸ்ல வரும். அது போக உங்களுக்கு ஸ்டாண்டர்டு ப்ரீபேமெண்ட் எல்லாம் மைனஸ் வராது. டைப் மட்டும் தான் மாறும். மற்ற எல்லாமே ஒன்று தான். லைன்ஸ்ல வந்து நீங்க அமௌண்ட் எவ்வளோ கொடுக்குறீங்க, ஐட்டம் டைப் வந்து ஆட் பண்ணிக்கணும். நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் காம்பினேஷன் வந்து ஒவ்வொரு ஐட்டத்துக்கு மாறும். அது உங்களுக்கு கம்பெனிலே கொடுத்துருவாங்க, பிரச்சனை இல்லை. ஒவ்வொன்றும் மாறும். அவ்வளோ இப்படிதான் உங்களுக்கு மேனுவல் இன்வாய்ஸ் கிரியேட் ஆகுது. ம். மேனுவல் இன்வாய்ஸ்ல எல்லா டைப் முடிஞ்சு இதை வந்து நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோதான். கிரெடிட் இன்வாய்ஸ், இது மேனேஜ் இன்வாய்ஸ், இது கிரெடிட் இன்வாய்ஸ். இது பார்த்தோம் அப்படின்னா பேமெண்ட்ஸ் வரும். இதுல டவுட் இருக்கா இன்வாய்ஸ் கிரியேட் பண்றதுல? பேபிள்ல மெயினே இன்வாய்ஸ் கிரியேட் பண்றதுதான். டவுட்னா சொல்றேன். இல்ல சார். அது நான் கொஞ்சம் ரிவைஸ் பண்ணேன். எனக்கு அது புரியுது. நான் பிராக்டிஸ் பண்ணி பார்க்குறேன் சார். இதுல வந்தோம் அப்படின்னா நம்ம பேமெண்ட் என்னென்ன பேமெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத காட்டணும். இன்வாய்ஸ்ல பேமெண்ட்ஸ் அப்படின்னா நம்ம என்ன பேமெண்ட் பண்ணியிருக்கோம், பேமெண்ட் ப்ராசஸ்ல என்னென்ன ரெக்கார்டிங் இருக்கு அப்படின்றத இங்கே காட்டும். மேனேஜ் பேமெண்ட் கொடுத்தேன் அப்படின்னா கொஞ்சம் சர்ச் பண்ணிக்கலாம். பார்ட்டி எக்ஸாம்பிளுக்கு கிளிக் பண்ணி சர்ச் பண்றேன் அப்படின்னா காட்டும். நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா இது எவ்வளோ பேமெண்ட் ஆயிருக்கு, எந்த இதில் பேமெண்ட் ஆயிருக்குன்னு காட்டும். இந்த அட்ரஸ்க்கு பேமெண்ட் ஆயிருக்கு, இந்த டேட்ல பேமெண்ட் ஆயிருக்கு, ஸ்டேட்டஸ் வந்து கிளியர்டு, அக்கௌண்டிங் ஸ்டேட்டஸ் லெஜர்ல போஸ்ட் ஆயிடுச்சு. ரெக்கன்சைல் வந்து நம்ம பேங்க் கேஷ் மேனேஜ்மெண்ட்ல பார்ப்போம். ரெக்கன்சைல் பண்றது கேஷ் மேனேஜ்மெண்ட்ன்ற ஒரு மாடியூல் சொன்னீங்க, 4வது மாடியூல். அந்த மாடியூல் வந்து நம்ம இந்த ரெக்கன்சைல்ன்றதை பார்ப்போம். அது ரெக்கன்சைல் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பேமெண்ட் அமௌண்ட் எவ்வளோ பேமெண்ட் பண்ணியிருக்கோம், எந்த கரன்சில பண்ணியிருக்கோம் அப்படின்றது. நம்ம எல்லா பேமெண்ட் என்னென்ன பேமெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றது இதில் காமிக்கும். இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா பேமெண்ட் டீடைல்ஸ் இருக்கும், பெய்டு இன்வாய்ஸஸ் இருக்கும். இதுவும் என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றது எல்லாமே நமக்கு அதுக்காண்டி யூஸ் ஆகிறதா பேமெண்ட் ஆப்ஷன். இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா என்னென்ன பேமெண்ட் பண்ணியிருக்கோம், ரெக்கார்டிங் எவ்வளோ வெளியே போயிருக்கு, எதுக்காண்டி பேமெண்ட் பண்ணியிருக்கோம், டெபிட் எவ்வளோ பண்ணியிருக்கோம், கிரெடிட் எவ்வளோ பண்ணியிருக்கோம், அதெல்லாம் பார்க்குறது தான் இது. இப்போ இதில் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம பேங்க் ஆட் பண்ணி பார்த்தீங்களா? பேங்க் ஆட் பண்ணல, பேங்க் அக்கௌண்ட் எப்படி ஆட் பண்ணுறேன்னு சொன்னேன்ல. ஃபர்ஸ்ட் செட்டப் பார்த்தாச்சு. சப்ளையர் எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்த்தாச்சு. இன்வாய்ஸ் எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்த்தாச்சு. இப்போ இன்வாய்ஸ் கிரியேட் பண்றதுக்கு அப்புறம் உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட், பேங்க் பிரான்ச் எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்ப்போம். ஓகே. அதுவும் உங்களுக்கு பேபிள் மாடியூல்ல தான் வரும். அவங்க சொன்னேன்ல இங்க மைக் என்டர்பிரைஸ் ஆப்ஷன் இருக்கும். செட்டப் பண்ணோம்ல, திரும்ப செட்டப் பண்ணிட்டு மெயின் இன்ட்ரெஸ்ட்ல போனோம் அப்படின்னா ஃபினான்ஸ் கிளிக் பண்ணிட்டு கிளிக் பண்ணா கேஷ் மேனேஜ்மெண்ட் ஆப்ஷன் இருக்கும்.
இதுல வந்து இங்க இருக்கும் மேனேஜ் பேங்க்ஸ் அண்ட் பிரான்ச்சஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பேங்க் கிரியேட் பண்ணுவோம். ஒரு பேங்க் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா தான் அந்த பேங்க்கு எத்தனை பிரான்ச் இருக்குன்னு கிரியேட் பண்ணுவோம். அந்த எந்த பிரான்ச்ல நமக்கு அக்கௌண்ட் இருக்கு அப்படின்றத கிரியேட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் பேங்க் கிரியேட் பண்ணி காமிக்கிறேன். வந்து எக்ஸாம்பிள் நான் ஒரு பேங்க் கிரியேட் பண்றேன். நான் பேங்க் கிரியேட் பண்றேன் அப்படின்னா இங்க வந்து கிரியேட் பிரான்ச் இருக்குல்ல, மேனேஜ் பேங்க் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்க பிளஸ் ஐகான் இருக்கலாம். பிளஸ் எனக்கு கிளிக் பண்ணேன் அப்படின்னா நம்ம பேங்க் கிரியேட் பண்ற பேங்க் இந்த கிரியேட் பேங்க்ன்ற பேஜுக்குள்ள வந்துரும். இப்போ வந்து இந்த பேங்க் வந்து எந்த கண்ட்ரில பேங்க் அப்படின்னா கண்ட்ரி கிரியேட் பண்ணிக்கிறேன். எக்ஸாம்பிள் இந்தியாவே எடுத்துக்கிறேன். நான் இந்தியால பேங்க் கிரியேட் பண்றேன் வச்சுக்கிறேன். இந்தியாவில் கிரியேட் பண்றேன். பேங்க் என்ன அப்படின்னா பேங்க் ஆஃப் இந்தியா. பேங்க் ஆஃப் இந்தியா 01. இது மட்டும் நான் இந்த பேங்க் வந்து இந்தியாவில் கிரியேட் பண்ணேன். பேங்க் நேம் கொடுத்து நான் சேவ் அண்ட் க்ளோஸ் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு அந்த பேங்க்கும் அந்த பேங்க் எந்த கண்ட்ரில சேவ் ஆகுதுன்றது கிரியேட் ஆகும். இது காட்டுதான் உங்களுக்கு. இது பேங்க் நேம். இது பக்கம் அந்த டாக்ஸ் ஐடி அதெல்லாம் இருக்கு சார், அதெல்லாம் கொடுக்கணுமா? ஆமா, அதை மினிமம் தான் கொடுக்கணும். இப்போ பேங்க் திடீர்னு பேங்க் வந்து கிரியேட் பண்ணிருக்கேன். இந்த பேங்க் வந்து பிரான்ச் கிரியேட் பண்ணணும். இந்த பேங்க் கிளிக் பண்ணி அப்படின்னா கிளிக் பண்ணி கிரியேட் பிரான்ச் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இப்போ வந்து நான் அந்த பேங்க் வந்து ஒரு பிரான்ச் கிரியேட் பண்ண போறேன். பிரான்ச் நேம் வந்து இந்தியால நான் எங்க பேங்க் ஃபர்ஸ்ட் சும்மா ஒரு பேர் கொடுத்து அப்புறமா தான் பிரான்ச் கிரியேட் பண்ணணுமா? ஆமா ஆமா, இல்ல நம்ம பேங்க் கிரியேட் பண்ணாதான் உங்களுக்கு பிரான்ச் கிரியேட் பண்ண முடியும். எந்த பேங்க்குக்கு உங்களுக்கு பிரான்ச் இருக்குன்னு தெரியாதுல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் பேங்க் கிரியேட் பண்ணேன் அப்படின்னா அந்த பேங்க் ஆஃப் இந்தியான்னு ஒரு பேங்க் இருந்தாதான் அந்த பேங்க் உங்களுக்கு பிரான்ச்சே இருக்க முடியும். பேங்க் இல்லாம பிரான்ச் எங்க இருக்கும் உங்களுக்கு? அதுக்காண்டி ஃபர்ஸ்ட் பேங்க் கிரியேட் பண்ணிக்கிறேன். அந்த பேங்க் வந்து எந்த கண்ட்ரில இருக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்தியான்ற கண்ட்ரில இருக்கு. இப்போ இந்தியால வந்து நான் பிரான்ச் கிரியேட் பண்றேன் அப்படின்னா நான் இந்தியால இருந்து தமிழ்நாட்டுல பிரான்ச் கிரியேட் பண்றேன். பிரான்ச் நேம் வந்து தமிழ்நாடுன்னு கொடுத்துருக்கேன். தமிழ்நாடு. ஐஎஃப்எஸ்சி கோடு டிஸ்கிரிப்ஷன்லாம் உங்களுக்கு பேங்க் கோடு கொடுக்கலாம். பேங்க் கோடு கொடுக்குறப்ப இதெல்லாம் ஆப்ஷன். இப்போ வந்து மேண்டேட்டரி கிடையாது, ஆப்ஷன் எல்லாம் அதை நீ கொடுத்துக்கலாம். நான் அந்த கண்ட்ரிக்கு வந்து அந்த பேங்க் வந்து பிரான்ச் கிரியேட் பண்றேன். பிரான்ச் தமிழ்நாட்டுல பிரான்ச் கிரியேட் பண்றேன். கிரியேட் பண்ணிட்டு சேவ் அண்ட் க்ளோஸ் கொடுத்துறேன். சேவ் அண்ட் க்ளோஸ் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு ஒரு பிரான்ச் கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து அந்த பிரான்ச்சுக்கு வந்து ஒரு பேங்க் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும். அதை எப்படி கிரியேட் பண்ணுவோம் அப்படின்னா நான் திரும்பி வெளியே வந்துட்டு இங்க மேனேஜ் பேங்க் அக்கௌண்ட்ஸ் இருக்குல்ல, கிளிக் பண்ணேன் அப்படின்னா நான் பேங்க் அக்கௌண்ட்ஸ் கிரியேட்டுக்குள்ள போவோம். இதுல போய் இங்க ப்ளஸ் ஐகான் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு அக்கௌண்ட் கிரியேட் ஆகும். இது வந்து கிரியேட் பேங்க் அக்கௌண்ட். இப்போ நம்ம வந்து இதுல இருந்து பேங்க் பிரான்ச் வந்து நம்ம கிரியேட் பண்ண பிரான்ச் கொடுக்கணும். புரியுதா? கிரியேட் பண்ண பிரான்ச் கொடுத்தா சர்ச் ஆயிடுச்சா? பேங்க் வந்து பேங்க் ஆஃப் இந்தியா கிரியேட் பண்ணோம். பேங்கோட பிரான்ச் தமிழ்நாடு கொடுத்தா அப்படின்னா எனக்கு ஃபுல் ஆயிரும். பேங்க் பிரான்ச் ஃபுல் ஆயிரும். இப்போ வந்து நம்ம அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும். அக்கௌண்ட் நேம் வந்து என்ன கொடுக்கலாம்? அக்கௌண்ட் எக்ஸாம்பிளுக்கு கிளைண்ட் கொடுத்துருக்கேன். அக்கௌண்ட் நம்பர்னு பேங்க்ல என்ன அக்கௌண்ட் நம்பர் இருக்கோ அந்த அக்கௌண்ட் நம்பர் கொடுப்போம். நான் எக்ஸாம்பிள் கொடுத்துட்டு கரன்சி, இந்த பேங்க் வந்து எந்த கரன்சி ஐஎன்ஆர்ல இந்தியாவில் கிரியேட் பண்றேன்னா ஐஎன்ஆர் கொடுத்துக்கிறேன். ஓகே சார். ஐஎன்ஆர் லீகல் என்டிட்டி நான் சொன்னேன் பாத்தீங்களா, லீகல் என்டிட்டின்னு யூஎஸ் லீகல் என்டிட்டி அண்ட் ஐஎன்ஆர் லீகல் என்டிட்டி அப்படின்னு லீகல் என்டிட்டி இதெல்லாம் ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். லீகல் என்டிட்டி லீகல் என்டிட்டில ஏதாவது ஒரு லீகல் என்டிட்டி சூஸ் பண்ணிக்கிறேன். இதை பென்டன் ஆரக்கிள் கிளவுட் இருக்குல்ல, நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த பேங்க்குக்கு இந்த லீகல் என்டிட்டி சூஸ் பண்ணிக்கிறேன். நான் யூஸ் பண்ணிட்டு அக்கௌண்ட் நம்ம எதுக்காக யூஸ் பண்றோம், யூஸ் பண்ணோம் பேபிள்ஸ்னா பே பண்றதுக்கு மட்டும் யூஸ் பண்றோமா, இல்ல ரிசீவபிள்ஸ்க்கு மட்டும் யூஸ் பண்றோமா, இல்ல பேரோலுக்காண்டி யூஸ் பண்றோமா, எதுக்காக இந்த அக்கௌண்ட் யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு டீடைல்ஸ் சொல்லிக்கிறேன். இப்போ நான் சொன்னேன் ஸ்டார்டிங் சொன்னேன் உங்களுக்கு, நான் பேமெண்ட் பண்றது ஒரு அக்கௌண்ட்ல பண்ணுவேன், பேமெண்ட் ரிசீவ் பண்றது ஒரு அக்கௌண்ட்ல பண்ணுவேன் அப்படின்றப்ப இந்த அக்கௌண்ட் எதுக்காக சூஸ் பண்றோம் அப்படின்றத நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். நான் சேவ் அண்ட் க்ளோஸ் கொடுத்தேன் அப்படின்னா எங்க பேங்க் அக்கௌண்ட் கிரியேட் ஆயிரும். எனக்கு வந்து இங்க காட்டுது பாருங்க, இதான் என்னோட பேங்க் அக்கௌண்ட் வந்து பேங்க் ஆஃப் இந்தியா பேங்க் நேம். என்னோட பிரான்ச் தமிழ்நாடு பிரான்ச்ல வந்து இந்த அக்கௌண்ட் இருக்கு. என்னோட அக்கௌண்ட் பேர் வந்து கிளைண்ட், இது என்னோட கரன்சி ஐஎன்ஆர். இப்ப நான் பேங்க் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுவோம். நான் பேமெண்ட் பண்ணும்போது பேங்க் சூஸ் பண்ணேன் பாத்தீங்களா,
சூஸ் பண்றதுக்கு நம்ம பேங்க் இப்பதான் கிரியேட் பண்ணுவோம். நம்ம ஒரிஜினலா கிரியேட் பண்ணும்போது ஒரிஜினல் பேங்க் கிரியேட் பண்ணுவோம். HDFC பேங்க்னா HDFC பேங்க் எந்த கண்டென்ட்ல இருக்கு, நம்ம எந்த HDFC பேங்கோட பிரான்ச்சுக்கு வந்து பேமெண்ட் பண்ண போறோம், அந்த சப்ளையரோட அக்கௌண்ட் நம்பர் ஒரிஜினல் நம்பர் கொடுப்போம், ஒரிஜினல் நேம் கொடுப்போம். நம்ம பண்ணும்போது இதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணா கம்மியா என்னன்னா கொடுத்துக்கலாம். இப்படிதான் பேங்க் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுவோம். ஏதாவது டவுட் இருக்கா மேம்? இல்ல சார். டேபிள்ஸ் பார்த்தோம், கிரியேட் இன்வாய்ஸ், மேனேஜ் இன்வாய்ஸ் பார்த்தாச்சு. இதுனா நம்ம ஆப்ஷனல் தான். கிரியேட் அக்கௌண்டிங் அப்படின்றது என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஒரு அக்கௌண்டிங் பண்ணோம்ல, இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணி அக்கௌண்டிங் பண்ணோம்ல. கேக்குதா மேம்? சப்ளைஜஸ் ஓ சொல்லுங்க. இது நம்ம இப்போ வந்து இன்வாய்ஸ் வந்து அக்கௌண்டிங் பண்ணோம்ல மேம். அக்கௌண்டிங் ஆமா, பண்ணது நேத்து கிரியேட்டிங் இன்வாய்ஸ் எழுதுனீங்க. அக்கௌண்ட். ஆமா. இது வந்து நம்ம அக்கௌண்டிங் நம்மளா கிரியேட் பண்றது. அக்கௌண்டிங் கிரியேஷன்ன்றது நம்மளா அக்கௌண்டிங் கிரியேட் பண்றது. நம்ம இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணி அக்கௌண்டிங் பண்ணோம். இது வந்து இந்த பேஜ் என்ன பேஜ் அப்படின்னா நம்மளா ஒரு அக்கௌண்டிங் கிரியேட் பண்றது. நான் எப்படி சொல்றேன் பாருங்க. ஓகே. கேக்குறேன். இப்போ கிரியேட் அக்கௌண்டிங் அப்படின்னா நம்ம வந்து இந்த அக்கௌண்டிங் வந்து சப்ளைஜர்ல போஸ்ட் பண்றோம். சப்ளைஜர் அப்ளிகேஷன்ல நம்ம எந்த மாடியில வந்து போஸ்ட் பண்றோம். நான் பேயபிள்ஸ்லாம் பண்றோம். இது வந்து பேயபிள்ஸ் தான் காட்டும். பேயபிள்ஸ்ல அக்கௌண்டிங் இருக்குன்னா பேயபிள்ஸ் காட்டும். லெட்ஜர் வந்து நம்ம எந்த லெட்ஜர்ல போஸ்ட் பண்றோம். யூஎஸ் பிரைமரி லெட்ஜர் நம்ம கிரியேட் பண்ற லெட்ஜர் யூஎஸ் பிரைமரி லெட்ஜர்ல வந்து அக்கௌண்டிங் போஸ்ட் பண்ண போறேன். டேட் வந்து இன்னைக்கு டேட் கொடுத்துருக்கேன். அக்கௌண்டிங் மோட் வந்து ஃபைனல். நான் வந்து டிராஃப்ட்ல போறேன்னா ஃபைனல் பண்ணேன். டிராஃப்ட்ல போடுறேன் அப்படின்னா எனக்கு வந்து ஃபுல்லா அக்கௌண்டிங் ஆகாது. டிராஃப்ட்ல நிற்கும். நான் ரிவ்யூ பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் ஃபைனல் பண்ணிக்கலாம். நான் இல்ல எனக்கு எல்லா அக்கௌண்டிங் முடிஞ்சு நான் ஃபைனல் பண்ணிக்கிறேன். ஃபைனலா நான் பிரைமரி லெட்ஜர்ல வந்து போஸ்ட் பண்ண போறேன். ஃபைனல் பண்ணிக்கிறேன் அப்படின்னா நான் ஃபைனல் கொடுத்துட்டு ப்ராசஸ் ஈவெண்ட் இன்வாலிட் அக்கௌண்ட் வந்து இன்வாலிட் அக்கௌண்டா இல்லை எரர் அடிக்குதா இல்லை எல்லாமே இருக்கா அதை சூஸ் பண்ணிக்கிட்டு கொடுக்கணும். ப்ராசஸ் ஈவெண்ட்ஸ் நான் இப்போ வந்து அக்கௌண்ட் எக்ஸாம்பிள் வந்து ஆள் கொடுத்துட்டு ரிப்போர்ட் ஸ்டைலு சம்மரி எனக்கு வந்து ரிப்போர்ட் வேணுமா, ரிப்போர்ட்ல இருந்து எப்படி வேணும், எனக்கு ஃபுல் A to Z டீட்டெயிலாக வந்து எனக்கு ரிப்போர்ட் வேணும், இல்லை வந்து எனக்கு ரிப்போர்ட் தேவையில்லை, இல்லை எனக்கு சம்மரி ரிப்போர்ட் மட்டும் தான் போதும், மேல ஆப்ல எனக்கு இந்த பேமெண்ட் பண்ணியிருக்கேன் இந்த அக்கௌண்ட் நான் போஸ்ட் பண்ணிருக்கேன் ரிப்போர்ட் மட்டும் வேணும் அப்படின்னா இது அவன் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு வந்து டீட்டெயில் ரிப்போர்ட் வேணும் அப்படின்னா நான் டீட்டெயில் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிட்டு இதை வந்து ஜென்ரல் லெட்ஜருக்கு மாத்தணுமா கேட்குது. நான் அது இந்த அக்கௌண்ட் வந்து ஜென்ரல் லெட்ஜருக்கு போஸ்ட் பண்ணணுமா இல்லை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுமா கேட்குது. நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா எஸ் கொடுத்துக்கலாம், வேணாம் அப்புறம் நோ கொடுத்துக்கலாம். நம்ம சாய்ஸ் தான். இது வந்து போஸ்ட் ஜென்ரல் லெட்ஜர்ல போஸ்ட் பண்ணணுமா அப்படின்னு கேட்குது. இதுவும் நம்ம சாய்ஸ் தான். போஸ்ட் பண்ணணும்ன்ற சுச்சுவேஷன் இருந்தா நம்ம எஸ் கொடுத்துக்கலாம், இல்ல போஸ்ட் பண்ண வேணாம் எனக்கு அக்கௌண்டிங் ஒன்று பண்ணா போதும் நம்ம கொடுத்துக்கலாம். இதோட யூசர் டிரான்சாக்ஷன் ஐடென்டிஃபையர்ஸ் இது நம்ம இது போஸ்ட் இன் ஜெனரல் லெட்ஜர் ட்ரான்ஸ்ஃபர் டு ஜெனரல் லெட்ஜர் கொடுத்துட்டோம் அந்த லாஸ்ட் ப்ராசஸ்க்கு போய்டும் இல்லைங்களா அது. ஆமா லாஸ்ட் ப்ராசஸ் பேர் இல்ல நம்ம இன்வாய்ஸ்ல வந்து லாஸ்ட் ப்ராசஸ் உங்களுக்கு அக்கௌண்ட் கிரியேட் பண்றது. நான் கொடுத்து கிரியேட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இந்த அக்கௌண்ட் சப்ளைஜர்ல ஆயிடும் கிரியேட் ஆயிடும். அது லாஸ்ட் இது அக்கௌண்டிங் முடிஞ்சு இன்வாய்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பேங்க் ரெகன்சிலேஷன் அதெல்லாம் வரும். ரெகன்சிலேஷன் வந்து நம்மளுக்கு வந்து கேஷ் மேனேஜ்மென்ட் மாடியூல்ல வரும் மேம். அது வந்து கேஷ் மேனேஜ்மென்ட் மாடியூல்ல வரும். இது வந்து பேயபிள் மாடியூல்ல இது அசெட்ஸ் வந்து இது வந்து பேயபிள் பீரியட்ஸ் மேனேஜிங் அக்கௌண்டிங் பீரியட். நம்ம இது எவ்வளவு பீரியட் நான் சொன்னேன், இல்ல ஒரு 10 days கழிச்சு
நம்ம அக்கௌண்டிங் பீரியட் நம்ம கொடுக்குறது. இதெல்லாம் இது வந்து பாத்தீங்கன்னா February 24. இது வந்து பீரியட் பீரியடு. இது கரண்ட் பீரியட் வந்து நடந்துட்டு இருக்கு கரண்ட் பீரியட். நெக்ஸ்ட் பீரியட் வந்து நமக்கு ஏப்ரல். நெக்ஸ்ட் பீரியட் ஓப்பன் ஆகுது அப்படின்னா ஏப்ரல் மந்த். இது புரியுதா? இதெல்லாம் லெட்ஜர் கிரியேட் பண்ண லெட்ஜர். அவங்க ஆல்ரெடி இந்த எக்ஸ்டென்ஸ் வந்து நிறைய யூஸ் பண்ணிருக்காங்க அந்த லெட்ஜர். அவங்க நம்ம என்ன இன்வாய்ஸ் வேலிடேட் கொடுத்தோம்ல, அது வந்து இது வந்து வெளியே வந்து நம்ம மேனுவலா வேலிடேட் பண்றது. சப்ளையர் பார்ட்டை கிளிக் பண்ணிட்டு அந்த ஃப்ரம் டேட் டு டேட் லெட்ஜர் இந்த லெட்ஜர் கிளிக் பண்ணிட்டு ஆப்ஷன்ல வந்து நம்ம நியூவா கிரியேட் பண்றோமா இல்ல பழைய இதை ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சிருந்ததை எடுத்து நம்ம கிரியேட் பண்றோமா வேலிடேட் பண்றோமா அப்படின்னு கிளிக் பண்ணி நம்ம சப்ளைன் கொடுத்தோம் அப்படின்னா வேலிடேட் ஆகும். இது ஒரு வேற டவுட் இருக்கா மேம்? இல்ல சார். பேச பொறுத்தவரை உங்களுக்கு அவ்வளவுதான். இன்ஸ்டன்ஸ் நீங்க எனக்கு கிரியேட் பண்ணி பாத்தீங்களா? இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணி பாத்தீங்களா? இல்ல சார், நான் எதுவும் கிரியேட் பண்ணல. நீங்க கொடுத்த ஐடியில ஓபன் பண்ணி பார்த்தேன். உள்ள போய் இருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தேன். கிரியேட் இன்வாய்ஸ்க்குள்ள போய் பார்த்தேன். அப்பதான் எதை செலக்ட் பண்றது எப்படி அப்படின்ட்டு தெரியல. அப்புறம் நான் வெளியே வந்துட்டேன். நான் இன்னைக்கு ஏதாவது ஃபேக்கான ஒரு இது போட்டு வேணா பாக்குறேன் சார். வேணா கிரியேட் பண்றீங்களா? நான் பாக்குறேன். கிரியேட் பண்றீங்களா? டவுட் சொல்லுங்க. இன்வெஸ்ட்மென்ட் கிரியேட் பண்றீங்களா? அப்ப நான் கிரியேட் பண்ணி அனுப்பட்டுமா சார் போட்டோ? அப்படி பண்றீங்களா? இப்ப டேப்ல கனெக்ட் பண்ணிருக்கேன். ஓ, நான் ஒரு வாட்டி உங்களுக்கு போட்டு பார்த்துட்டு அனுப்புறேன். இப்போ இந்த பேயபிள்ல இதுதான் மாடியூல் இல்லைங்களா சார்? இல்ல இன்னும் அடுத்து நீ செட்டப்ஸ் மட்டும் நீங்க பார்க்க கொஞ்சம் டீப்பா போகும். அது வந்து நீங்க தியரியை பார்த்து செட்டப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். செட்டப் கொஞ்சம் டீப்பா போகும். ஃபர்ஸ்ட் ஒரு பேஜ் காமிச்சல உங்களுக்கு டீப்பா போகும். அது உங்களுக்கு நீங்க தியரியை பார்த்து கொஞ்சம் செட்டப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். எந்த தியரி பார்த்து செட்டப் பண்ணும்? அந்த எக்ஸல் ஷீட்டா? சார் இல்ல சார் பிடிஎஃப் அனுப்பலாம். எக்ஸல் ஷீட் வந்து உங்களுக்கு பிராக்டிகலுக்கு இதை பார்த்து பண்ணலாம். நீங்க உங்களுக்கு சார் பிடிஎஃப் அனுப்பலாம். அந்த பிடிஎஃப்ல வந்து செட்டப்ஸ் இருக்கும். ஏதோ அந்த இன்ட்ரோடக்ஷன் பிடிஎஃப் நான் அனுப்புனேன். அதுல ஏபி எஸ்ஜி ஏபி ஏஜி இருக்கும். ஆமா சார். அதுல பாத்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு புக். இது ஃபர்ஸ்ட் எஸ்ஜியா ஏஜியா சார்? எஸ்ஜி வந்து அதுல வந்து ஒன்னு பிராக்டிகல் ஒன்னு தியரி. இது ஓபன் பண்ணி பார்த்தேன். வந்து ஒன்னு யூசிங் பேயபிள்ஸ் அப்படின்னு இருக்கு. எஸ்ஜி அப்படின்றது தியரி, ஏஜி அப்படின்றது பிராக்டிகல். உங்களுக்கு நீ பிராக்டிகல் பண்ணிட்டு நீ தியரி படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா புரியும். தியரியில வந்து உங்களுக்கு அதுல அந்த இது நேவிகேஷன் வந்து எப்படி ஒர்க் ஆகுது, நம்ம பேயபிள்ஸ் வந்து எப்படி ஒர்க் பண்றோம் அப்படின்றது இன்டெப்தா கொடுத்துருப்பாங்க தியரியில. உங்களுக்கு பிராக்டிகல் வந்து எப்படின்னா உங்களுக்கு இன்வாய்ஸ் எப்படி கிரியேட் பண்றது, அந்த டூல்ல வந்து எப்படி நேவிகேஷன் பண்றதுன்றத கொடுத்துருப்பாங்க. விஷன் டூல்ல வந்து நம்ம எப்படி இன்வாய்ஸ் கிரியேட் பண்றது, அது வந்து பிராக்டிகல்ல இருக்கும். அது வந்து நீங்க எப்படி இன்வாய்ஸ் கிரியேட் பண்றதுக்கு எந்தெந்த நேவிகேஷன்ல போகணும், சப்ளையர் எப்படி கிரியேட் பண்ணணும், பேங்க் எப்படி கிரியேட் பண்ணணும், அதை நான் இப்ப சொன்ன மாதிரி உங்களுக்கு அது வந்து பிடிஎஃப்ல கொடுத்துருப்பாங்க. நீங்க எப்படிலாம் நீங்க கிரியேட் பண்ணுவீங்க அப்படின்னு. அதுதான். ஓகே சார். இஸ் an objective course. இதுல வந்து நான் வந்து போஸ்ட் லெட்ஜர் கொடுத்தேன் பாத்தீங்களா? இல்ல அக்கௌண்டிங் டிராஃப்ட் கொடுத்தோம் அப்படின்னா லெட்ஜர்ல போஸ்ட் ஆகாது. நான் கிரியேட் பண்ண இன்வாய்ஸ் வந்து லெட்ஜர்ல போஸ்ட் ஆகாது. டிராஃப்ட்ல மட்டும் இருக்கும். டிராஃப்ட்ல மட்டும் இருக்கும். நான் திரும்ப ரிவ்யூ பண்ணிட்டு நான் போஸ்ட் பண்ணிக்கலாம். அதான் இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நான் போஸ்ட் லெட்ஜர் கொடுத்தேன் அப்படின்னா திரும்ப நான் டிராஃப்ட்ல கொண்டு வர முடியாது. ஏன்னா வந்து இந்த அக்கௌண்டிங் வந்து லெட்ஜர்ல போஸ்ட் ஆயிடும். நான் அக்கௌண்டிங் டிராஃப்ட் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு டிராஃப்ட்ல தான் இருக்கும். அங்க அக்கௌண்டிங் லெட்ஜர்ல போஸ்ட் ஆகாது. நான் திரும்ப இன்னொரு செக் பண்ணிட்டு ரிவ்யூ பண்ணிட்டு நான் போஸ்ட் லெட்ஜர் கொடுத்தேன் அப்படின்னா அக்கௌண்டிங் ஆயிடும். டெலிட் இன்வாய்ஸ்ன்றது நம்ம இன்வாய்ஸ் தெரியாம இன்வாய்ஸ் பண்ணிட்டோம், டெலிட் பண்ணணும் அப்படின்னு டெலிட் பண்ணிக்கலாம். கேன்சல் இன்வாய்ஸ்ன்றது நான் சேவ் பண்ணாம கேன்சல் பண்ணிக்கிறதுக்கு. இது வந்து அப்ரூவல் இது அக்கௌண்ட் கோடிங்.
இது வேலிடேட் பண்றது, இது டாக்ஸ் கால்குலேட் பண்றது. நம்ம கீழே டாக்ஸ் கால்குலேட் தெரியுமா? 2000 ரூபா இருந்துச்சு 20,000க்கு நம்ம கால்குலேட் பண்றதுக்கு ஷார்ட்கட் கொடுத்துருப்பாங்க. அவ்வளோதான். இது சேவ் அண்ட் கிரியேட் நெக்ஸ்ட் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு இந்த சேவா இருக்க இன்வாய்ஸ் போயிட்டு நெக்ஸ்ட் இன்னொரு இன்வாய்ஸ் கிரியேட் பண்ற மாதிரி பேஜ் வந்துடும். இன்வாய்ஸ் பேஜ்ல அவ்வளோதான் A to Z. இல்லை வித்ஹோல்டிங் டாக்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கும் இன்வாய்ஸ்ல. வித்ஹோல்டிங் டாக்ஸ் ஆப்ஷன் கொடுத்து நமக்கு இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா நம்ம டாக்ஸ் இல்லாம கிரியேட் ஆகும். டைப்ல வந்து இங்க இருக்கும். அடுத்த கிளாஸ் ரிசீவபிள் எடுப்பீங்களா சார்? இல்ல இதுல இன்னும் கிளாஸ் இருக்கா? ரிசீவபிள்ஸ் போயிடலாமா? ஓகே சார். இது அப்படியே விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மறந்துடும். நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தா உங்களுக்கு ஈஸியா வரும். இல்ல சார், நான் இன்னைக்கு ப்ராக்டிஸ் பண்ணுவேன். நான் உட்காந்து நேத்து அந்த இன்ட்ரோடக்ஷன் பேஜ் எல்லாமே உட்காந்து படிச்சுட்டு அதுக்கப்புறமா என்னென்ன ஒர்க் ஆகுது எல்லாம் படிச்சுட்டு தான் போனேன். இதுல நிறைய ரோல் இருக்குல்ல சார். இப்ப நம்ம ஒரு வேலைக்கு போறோம்னா நம்மகிட்ட இவ்ளோ ரோல் கொடுக்க மாட்டாங்கல்ல? இல்ல மேம், நான் வேலைக்கு போனோம் அப்படின்னா ஒரு ப்ராஜெக்ட் எடுக்கிறாங்க அப்படின்னா இந்த 5 மாடலுமே எடுக்க மாட்டாங்க. ஃபினான்ஸ்ல வந்து ஒரு ஏதாவது ப்ராஜெக்ட் பண்றாங்க அப்படின்னா ரிசீவபிள்ஸ் மட்டும் கேட்பாங்க. ரிசீவபிள்ஸ் மாடல் மட்டும் கேட்பாங்க. இல்ல பேபிள்ஸ் மட்டும் கேட்பாங்க. இந்த மாதிரி தான் கேட்பாங்க. நீங்க மொத்தமா கொடுக்க மாட்டாங்க அப்படிலாம். அதான் அதுல ஏதாவது ஒண்ணுலதான் நமக்கு வேலை கொடுப்பாங்க. நீங்க ரிசீவபிள் வேலை பாத்துக்கோங்க, கொடுப்பாங்கல்ல இல்லைன்னா உங்களுக்கு. அசெட் பாத்துக்கோங்க அப்படின்னு. இல்ல அப்படி கொடுக்க மாட்டாங்க. அது அவங்க எடுக்கிற ப்ராஜெக்டை பொறுத்து. நீ இப்போ ஃபியூஷனுக்கு உள்ள போறீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 மாடியூல் தெரிஞ்சிருக்கணும். இப்போ இன்டர்வியூல ஃபியூஷன் எடுக்கிறாங்க அப்படின்னா 5 மாடியூல் தெரிஞ்சுதான் பார்ப்பாங்க. 5 மாடியூல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சிருந்தா அப்புறம் ஒரு ப்ராஜெக்ட் பண்றாங்க அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட்ல வந்து அந்த 5 மாடியூல் என்ன மாடியூல் தேவைப்படுது அப்படின்னு பார்ப்பாங்க. ரிசீவபிள்ஸ் தேவைப்படுது, இல்ல பேபிள் தேவைப்படுது பார்த்துட்டு இந்த ப்ராஜெக்ட்ல பண்ணும் போது அந்த அது அந்த கிளையண்ட்டை பொறுத்து இல்லைங்களா? கிளையண்ட்டை அந்த பொறுத்து கிளையண்டோட எடுக்கிற ப்ராஜெக்டை தேவையை பொறுத்து. பொறுத்து. ஆமா. இந்த சார்ட் ஆஃப் அக்கவுண்ட் நம்ம எதுல சார் கிரியேட் பண்ணுவோம்? இந்த இன்வாய்ஸ்ல நான் என்ன பர்ச்சேஸ் பண்றேன் அதெல்லாம் எங்க சார் இருக்கும் அந்த டீடைல்லாம்? நீங்க கொடுக்கணும் மேம் ஐட்டம். அது வந்து ஐட்டம் கொடுத்தா அப்படின்னா நம்ம பர்ச்சேஸ் பண்ற ப்ராடக்ட் பொறுத்து. ஃப்ரைட் அப்படின்னா நம்ம ஃப்ரைட் பர்ச்சேஸ் பண்றோம் அப்படின்ற பொறுத்து. மிஷினரிஸ் அப்படின்னா கேஷா உள்ள வருது, இல்ல கேஷா வெளியே போகுது, வேற கேஷ் மட்டும் வெளியே போகுது. பிசினஸ் அப்படின்னா நான் ஒரு இது பொருள் ஆல்ரெடி வாங்கியிருந்தேன், நான் கேஷ் மட்டும் தான் பேமெண்ட் பண்ணணும், இல்ல ஒரு இதுக்கு அந்த எக்ஸ்பென்சஸ் ஆப்ஷன் வந்து எங்க கேஷ் இருக்கு வெளியே சார்? போகுது. அதாவது லைன்ஸ்ல இருக்கும். லைன் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா லைன்ஸ்ல அதை லைன்ஸ்ல ஓபன் பண்ணு. இதுல வந்து நான் பிசினஸ் சப்ளையர் யாரு, அவரோட நம்பரு, அமௌண்ட் எல்லாம் கிரியேட் பண்ணிடுவேன். லைன்ஸ்குள்ள போய்
இந்த இன்வென்டரி டீம் அது ஒரு ப்ராடக்ட்டோடைய ரிக்வெஸ்ட் அதெல்லாம் வருதுல்ல சார், அதெல்லாம் நம்ம ஒர்க் பண்ண மாட்டோம். அது வந்து ப்ரொக்யூர்மெண்ட் ப்ராடக்ட் மேனேஜ்மெண்ட் டீம்ல பண்ணுவாங்க. நம்ம வந்து ஃபினான்ஸ் டீம். அவங்க நம்ம அந்த பண்ணிட்டு வந்து நம்மகிட்ட இப்ப கொடுத்துருவாங்க. இன்வென்டரிக்கு வந்து ஒரு ப்ராடக்ட் உள்ள வருது அப்படின்னா, இன்வென்டரியில இருக்கவங்க ப்ராடக்ட் மேனேஜ்மெண்ட் டீம்ல இருக்கவங்க வந்து அந்த குட்ஸ் வந்து ரிசீவ் பண்ணிடுவாங்க. ரிசீவ் பண்ணிட்டு அதுல வந்து ஒரு குட்ஸ் ரெசிப்ட் இருக்கும். அந்த குட்ஸ் ரெசிப்ட்டுக்கு வந்து ஆமா. இவ்வளவு வந்து நம்ம குட்ஸ் ரெசிப்ட் வந்திருக்கும். அது போக இன்வாய்ஸ் காப்பி இருக்கும். அது ரெண்டையும் நமக்கு அனுப்புவாங்க. குட்ஸ் ரெசிப்ட் இன்வாய்ஸ் அனுப்புவாங்க. நம்ம அந்த இன்வாய்ஸ் செக் பண்ணிட்டு இப்போ வந்து நான் காமிச்சேன் பாத்தீங்களா, இம்போர்ட் இன்வாய்ஸ் காமிச்சேன் பாத்தீங்களா, வெளியே கிரியேட் இன்வாய்ஸ்ல. அப்போ வந்து அவங்க தரதுல வந்து நமக்கு ஒரு இன்வாய்ஸ் நம்பர் இருக்கும். அந்த இன்வாய்ஸ் நம்ம இம்போர்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இன்வாய்ஸ் ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆயிரும். இப்போ அந்த குட்ஸ் ரெசிப்ட் இன்வாய்ஸே நம்ம வச்சு நம்ம பேமெண்ட் பண்ணுவோம். நம்ம வந்து ஏன்னா அவங்க வந்து பேமெண்ட் பண்ண முடியாது. அவங்க வந்து ப்ராடக்ட் மேனேஜ்மெண்ட் டீம் ஒரு ப்ராடக்ட் மட்டும் தான் வாங்குவாங்க இன்வென்டரியில. நம்ம பேமெண்ட் பண்றது நம்ம மட்டும் தான் அனுப்புவோம். இந்த இன்வாய்ஸையும் குட்ஸ் ரெசிப்ட்டையும் நம்ம அதை வச்சு நம்ம பேமெண்ட் பண்ணிக்கலாம். அவ்வளவு. இந்த லைன்ஸ்ல காட்டுறேன். லைன்ஸ்ல ஓபன் ஆகுது டைப் சார். டைப் இருக்குல்ல, டைப்ல ஓகே. இந்த இருக்குல்ல, டைப் ஃப்ரைட் மிஸ்லினியஸ் பண்ணா கேஷா வருது. மிஸ்லினியஸ் பண்ணா கேஷ். ஐட்டம்னா பொருளா வருது. அவ்வளவுதான். இது வந்து டிஸ்ட்ரிபியூஷன் அமௌண்ட், டிஸ்ட்ரிபியூஷன் செட். இப்போ நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் காம்பினேஷன் தெரியல அப்படின்னா நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் செட் கிளிக் பண்ணிக்கலாம். டிஸ்ட்ரிபியூஷன் செட் அப்படின்னா நேம்ல இருக்கும் நம்மளுக்கு. டிஸ்ட்ரிபியூஷன் காம்பினேஷன் வந்து நம்மளுக்கு ஸ்கிரீன்ல இருக்கும். டிஸ்ட்ரிபியூஷன் செட் வந்து நம்மளுக்கு நேம்ல இருக்கும். சரிங்களா? அக்கௌண்டிங் டேட்டா மேல என்ன அக்கௌண்டிங் டேட் கொடுக்குறோமோ கீழே அதுவே வந்துடும். பார்த்தா இன்சூரன்ஸ், டாக்ஸ், இது டாக்ஸ் கிளாசிபிகேஷன். நம்ம கொடுக்கல அப்படின்னா டாக்ஸ் ஆட்டோமேட்டிக்கா டாக்ஸ் ஜெனரேட் ஆயிடும். நம்ம கொடுத்தோம் அப்படின்னா எத்தனை பர்சன்டேஜ் டாக்ஸ் கால்குலேட் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். மேனுவலா எனக்கு 5% டாக்ஸ் கால்குலேட் பண்ணணும், 10% கால்குலேட் பண்ணணும், நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். அது டாக்ஸ் கால்குலேஷன் காட்டுதா? இது வந்து கோடிங் ஒவ்வொருதும் 10% சிஜிஎஸ்டி வந்து 0 இருக்கணும். ஜிஎஸ்டின்னு வருதுல்ல சார், அதெல்லாம் நம்ம எங்க போடுவோம்? இந்தியால நமக்கு ஜிஎஸ்டி இருக்கு இல்லைங்களா? கிளாசிபிகேஷன் கொடுத்தோம் அப்படின்னா நான் செட்டப் பண்ண தெரியுமா? செட்டப்ல வந்து நம்ம கொடுத்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆயிரும். ஷிப் டு லொகேஷன் எங்க இருந்து வருது ப்ராடக்ட், இது பர்ச்சேஸ் ஆர்டர் நம்பர், லைன் இது எல்லாமே மாதிரி இருக்கும். ப்ராடக்ட் நம்பர் இதுல வந்து ஃபுல் டீடைல்ஸ் இருக்கும். அடுத்து டாக்ஸஸ் நம்ம இதெல்லாம் போது நம்ம டாக்ஸஸ் அமௌண்ட் மேல என்டர் பண்ணியிருந்தோம் அப்படின்னா டாக்ஸஸ் எவ்வளவு கிரியேட் ஆயிருக்கு, எவ்வளவு ஜிஎஸ்டி வரும். இது வந்து டோட்டல். இது வந்து இங்கேயே 2 அமௌண்ட் டேலி ஆனா போட்டோம் அப்படின்னா நமக்கு இன்வாய்ஸ் கிரியேட் ஆகும். டோட்டல் அமௌண்ட் டியூ அமௌண்ட் டேலி ஆகணும். டேலி ஆனா அமௌண்ட் தான் நமக்கு கிரியேட் ஆகும். வேற டவுட் இருக்கா? இல்ல சார், எதுவும் டவுட். சார் அப்படியே இருங்க. இப்போ இதுல கிரியேட் அக்கவுண்டிங், கிரியேட் அட்ஜஸ்ட்மெண்ட் ஜர்னல், ரிவ்யூ ஜர்னல் என்ட்ரிஸ் இது எல்லாமே நம்ம தான் பண்ணணும் இல்லைங்களா? ஆமா. இதுதான் நமக்கு அவ்வளவுதான் தேவைப்படாது. நம்மளுக்கு தேவைப்படுறது பேபிள், தேவைப்படுறது இன்வாய்ஸ் தேவைப்படலாம். தேவைப்பட்டா நம்ம சூஸ் பண்ணி அதான் ஆப்ஷனல் தான் எல்லாமே. ரிவ்யூ ஜர்னல் என்ட்ரிஸ் அப்படின்னா நம்ம வந்து அக்கௌண்டிங் வந்து ஜர்னல் என்ட்ரி டிராஃப்ட்ல போட்டுருவாங்க. நம்ம எக்ஸாம்பிளுக்குள்ள டிராஃப்ட்ல போடவா இல்ல அக்கௌண்ட்ல போஸ்ட் ஜெனரல் அக்கௌண்ட் கொடுப்போம் எடுத்துல டிராஃப்ட்ல இருக்காது. ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னா ஜர்னல் என்ட்ரிஸ் ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னா ரிவ்யூ ஜர்னல் என்ட்ரிஸ் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம உள்ள போய் ரிவ்யூ பண்ணிக்கலாம் அக்கௌண்டிங் பண்ணாம. அவ்வளவு. அது வெளியே இருக்கிறதெல்லாம் பண்ணது, இன்வாய்ஸ் பண்ணது, கம்ப்ளீட் ஆனது, இன்கம்ப்ளீட் ஆனது, இல்ல பெண்டிங் எதுவும் இருக்கா, ஹோல்ட்ல போட்டு வச்சிருக்கோமா, இல்ல அப்ரூவல் கொடுக்காம எது இருக்கா, இல்ல ப்ரீபெய்டு நம்ம பேமெண்ட் பண்ணாம எது இருக்குமா, இங்க இருந்து ஒரு டேஷ்போர்ட் மாதிரி நமக்கு வெளியே கிரியேட் ஆயிடும் நம்ம பண்ற வொர்க் எல்லாம். ஒர்க்லாம் கிரியேட் ஆயிடும். நம்ம வந்து எதுவும் பெண்டிங் இருக்கா, 3 வந்து வேலிடேஷன் ஆயிருக்கு. நீங்க எனக்கு கொடுத்திருக்க ஐடியில நான் பண்ற வொர்க்க நான் இந்த மாதிரி வியூ பண்ணிக்கலாம். பண்ணிக்கலாம். ஆனா நீங்க அது வந்து வேற ஐடி போயிட்டீங்க அப்படின்னா நீங்க ஆல்ரெடி பண்ணது வராது. நீங்க புதுசா பண்ற மாதிரி இருக்கும். இல்ல ஆல்ரெடி பண்ணி வச்சுதான் வர மாதிரி இருக்கும் ஐடியில. அவ்வளவு. அது ஜஸ்ட் டெமோ ஐடி தானே சார்? அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைல்ல? இல்ல டெமோ ஐடி ஆல்ரெடி என்ன பண்ணிக்கலாம், பேமெண்ட் பண்ணிக்கலாம், புதுசா கிரியேட் பண்ணிக்கலாம், பேங்க் மாத்தி டெலிட் பண்ணிக்கலாம், என்ன பண்ணிக்கலாம். ஏன்னா அது வந்து ப்ராக்டிஸ் ட்ரைனிங் இருக்கிறவங்க பண்ற கண்டென்ட் கிரியேட் பண்ணது அந்த ஐடி. அது வந்து என்னென்ன பண்ணிக்கலாம். அதுல எவ்வளவு அமௌண்ட் எல்லாம் மேட்டர் இல்லை. எவ்வளவு அமௌண்ட்
பேபிள்ல போய் நம்ம ஒரு பர்ச்சேஸ் பண்றோம் 1 லட்சம் 2 லட்சம் 1 கோடி 2 கோடி எவ்வளோ பேமெண்ட் பண்ணிக்கலாம். அக்கௌண்ட் சூஸ் பண்ணி அந்த அக்கௌண்ட்ல எந்த நிறைய அக்கௌண்ட் இருக்கும், அந்த அக்கௌண்ட்ல நம்ம சூஸ் பண்ணி பேமெண்ட் பண்ணிக்கலாம். பேங்க் ஸ்டேட்மெண்ட் மாத்திக்கலாம். நம்ம எத்தனை பேங்க் அக்கௌண்ட் இருக்கு, நம்ம எவ்வளவு பண்றோமோ நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். அது பிரச்சனை இல்லை ஒன்று. டெமோ அக்கௌண்ட் தானே. ஆனா இந்த 5மே நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஆனா நம்ம இந்த 5மே ஒர்க்ல பண்ண மாட்டோம். ஆமா ஆமா 5மே தெரிஞ்சிருக்கணும். மேண்டிட்டரி. ஆமா ஃபினான்ஸ் ஆர்பிள் கிளவுட் ஃபினான்ஸ் அப்படின்னாலுமே நீங்க 5 மாடல் தெரிஞ்சிருந்தாதான் முக்கியம். 5 மாடல் தான் இருக்கலே பெரிய மாடல். அப்படின்னா கொஞ்சம் அசெட், வெண்டர் லெட்ஜர், அவ்வளவுதான். உங்களுக்கு கேஷ் மேனேஜ்மெண்ட், ரிசீவபிள்ஸ் அதெல்லாம் சின்ன மாடல் தான். கேஷ் மேனேஜ்மெண்ட்லாம் ஈஸியா முடிஞ்சிடும். சின்ன மாடல் தான் பண்றோம். அசெட் கொஞ்சம் பெருசா அதுல வெறும் பேங்க் ஸ்டேட்மெண்ட், பேங்க் ட்ரான்ஸ்ஃபர், அப்புறம் ரெகன்சிலியேஷன், கேஷ் அவ்வளவுதான். கேஷ் மேனேஜ்மெண்ட்ல அவ்வளவுதான். லாஸ்டா கேஷ் மேனேஜ்மெண்ட் ரிப்போர்ட் எடுத்துறணும். அவ்வளவுதான். நான் அசெட் அப்படிதான். நம்ம அசெட் நம்ம கிளியர் பண்ணி போஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா